இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்த அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்த நிழல் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும்
நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்புத்தோட நமது நிகழ்வின் இன்றைய நாளில் நாம் நமது தளத்தின் 824வது நாள் நிகழ்வை சிறப்பிக்க இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க என்கின்ற குறள் 512வது குறளாக தெரிந்து வினையாடல் என்கின்ற அதிகாரத்தில் வருகின்றது. செல்வம் வருவதற்குரிய வழிகளை பெருக்க செய்து அதனால் தன்னை வளமைப்படுத்திக் கொண்டு மேலும் தகுந்தவற்றை ஆராய்பவனே நல்ல செயல்திறன் உடையவனாக பரிமாற்றம் பெறுகின்றான் என்கின்ற மையப்பொருளை சிந்தனையாக கொண்டது இந்த வாரம். ஆம், நமக்கான செல்வம், நிறை செல்வம் வருவதற்குரிய வழிகளை நாம் பெருக செய்து அதனால் நம்மை இன்னும் வளப்படுத்திக் கொள்வதோடு நில்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய தகுந்தவற்றை ஆராய்ந்து தேர்ந்து நமது வாழ்வியலை செழுமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் சிறந்த செயல் வீரர்களாக மாற்றம் பெறுவோம் என்று திருவள்ளுவரின் குறளுக்கு புலியூர் கேசிகன் அவர்கள் உரையாக வழங்கியுள்ளார்கள். நமது வாழ்வியல் பயணம், நமது ஒவ்வொரு நாள் சூழல் எவ்வாறு அமைகின்றது, நம்மில் இருக்கக்கூடிய செல்வங்களை வளங்களை பெருக்குவதற்கான அதற்கான வாசலை விசாலப்படுத்துவதற்கான கூறுகளை நாம் சிந்திக்கின்றோமா? அதை இன்னும் வளப்படுத்தி நமது வாழ்வியலை இன்னும் பண்பட்ட நிலைக்கு, மேன்மையுள்ள நிலைக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா? அந்த முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அறமல்லாத விடயங்களை நாம் களைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா? இவற்றை நாம் தினந்தோறும் நமது செயலாக மாற்றும் பொழுது, நமது வாழ்வியல் கலையாக மாற்றும் பொழுது நாம் ஆக சிறந்த செயல் வீரர்களாக மாற்றம் பெறுவோம். எதற்கு செயல் வீரர்கள் ஆக வேண்டும்? ஆம், பெயர் சொல்லில் அல்ல, வினை சொல்லில், ஆம் செயலில்தான் இறைமையின் இந்த அற்புதங்கள் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது, அதை முழுமையாக நிறைக்கும் பொழுது நாம் மன நிறைவு கொண்டவர்களாக நமது வாழ்வியலை எதிர்கொள்வதற்கான ஒரு அமைதி, நிறைவு ஆகியவை நமது வாழ்வில் கிடைக்கின்றன. நாம் நமது வாழ்க்கையை இன்னும் நிறை வளங்களை நோக்கிய, வளமை நோக்கிய பயணத்தில் எவ்வாறு இருக்கின்றோம் என்கின்ற சிந்தனையை நமக்குள் நாம் விதைக்க துவங்குவோம். மன நிறைவு கிடைக்கும் பொழுதுதான் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்த ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. ஒவ்வொரு நாள் உறங்க செல்லும் பொழுதும் மன நிறைவுடன் நாம் உறங்க செல்கின்றோம் என்றால் நாம் செயலால் நிறைந்திருக்கின்றோம் என்பது அர்த்தமாக மாறிப்போகின்றது.
அவ்வகையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மை ஆக்கம் என்கின்ற குறுந்தகவல் அன்றாடம் எழுப்பி விடுகின்றது. 1270 நாட்கள் கடந்த பயணமாக இந்த ஆக்கம் சார்ந்த பயணம் ஆக்கப்பூர்வமான வழிகளில் நம்மை நிறைத்துக் கொண்டு இருக்கின்றது. இத்தகைய சிறப்புமிக்க செயலை அன்றாடம் செய்யக்கூடிய நன்னெறி ஆசிரியர், மதுரை உசிலம்பட்டியில் மகத்தான ஆசிரியர் பணிபுரியக்கூடிய அன்பு சகோதரர் முகவை பொன்னார் அவர்கள் எப்பொழுதுமே வளமையான கருத்துக்களை எளிமையான வகையில் நமக்கு சென்று சேர்ப்பிக்கக்கூடிய நல்லதொரு ஆசிரியர் பெருமகனார். கடந்த வாரம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடினோம். சிறப்பு விருந்தினராக ஒரு ஆசிரியரையும் அழைத்து கௌரவப்படுத்தினோம். அதன் நீட்சியாக இன்றும் ஒரு ஆசிரியர் நம்மிடையே ஆக்கப்பூர்வமான குறுஞ்செய்தி வாயிலாக அன்றாடம் அதிகாலை பொழுதை நிரப்பி அன்றைய நாளுக்கான ஊக்கத்தை விதைக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களின் அற்புதமான சிறப்புரையில் இன்று நாம் பயணிக்க இருக்கின்றோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாரி என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நிறை தகவல் குறுஞ்செய்தியாய் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை ஆழப்படுத்தி அர்த்தப்படுத்துவோம். அடுத்த தலைமுறைக்கான அறம் சார்ந்த வாழ்வியல் வாயிலாக. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்விற்கு என்னை இந்த தலைப்பின் மூலமாக குறுஞ்செய்தியை விளக்கம் அளிப்பதன் மூலமாக தொடர்ந்து மாதம் ஒரு முறை அதை ஒரு நிகழ்வாக எடுத்துச் சொல்வோம் என்று கூறி எனக்கு ஆகச் சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த குறுஞ்செய்தி எழுத வேண்டும், இந்த குறுஞ்செய்தியை நாம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்த கொரோனா காலகட்டங்கள்ல தான் அது உருவானது. அதை ஏன் எழுதக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடிய, நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, அதை தான் நான் குறுஞ்செய்தியா மாற்றக்கூடிய ஒரு நிலைக்குள்ள நான் வந்தோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வெளியில தான். நம்ம பார்க்கக்கூடிய மக்கள், கேட்கக்கூடிய மக்கள், நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள், அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களை அன்றாடம் நம்ம ஒரு குறுஞ்செய்தியா மாத்திடுறது. இந்த அடிப்படையில தான் இந்த குறுஞ்செய்தி உருவாக்கப்பட்டது. இது பல்வேறு பரிமாணங்களை அடைந்து இன்று ஒரு வடிவமாக அமைந்திருக்கின்றது. இதை நான் புத்தகமாக எழுதி கொண்டிருக்கின்றேன் என்று நமது சகோதரர் அவர்களிடம் சொன்னேன். அப்போ அந்த நேரத்துல அவர் சொன்னாரு, எனக்கு புத்தகம் எழுதுறதுல ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கு, எனக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போதுதான், இல்ல முதல்ல நீங்க இதை பேசுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சகோதரர் சொன்னாங்க. அதன் அடிப்படையில இன்று துவக்கமாக
இந்த குறுஞ்செய்தியை விளக்கம் அளித்து பேச இருக்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு மிக்க மிக்க நன்றி. இதை எங்கிருந்து துவங்கலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைய குறுஞ்செய்தியிலிருந்தே துவங்குவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று கிட்டத்தட்ட இந்த குறுஞ்செய்தியை அனைத்தையும் ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகமா எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்துல எந்த குறுஞ்செய்தியை நம்ம பேசுறது, முதல்ல ஒரு 10 பேச சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த செய்தியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, ஒன்னொன்னா வாசிட்டு இருந்தா எல்லாமே நல்லா, அதாவது நான் பெற்ற பிள்ளை, எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. எனக்கு எதை விடுறது, எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் எங்க பள்ளியில தமிழாசிரியர்கள் இந்த குறுஞ்செய்தியில சில சில ஒற்றுப்பிழைகள் பார்ப்பது, இந்த மாதிரியான சில இலக்கண பிழை இருக்கா அப்படின்னு பார்க்கிறது, இது எல்லாமே அவங்க செய்யக்கூடியவங்க. அவங்க கிட்ட அந்த நான் எழுதுற அந்த காப்பியை அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்து நீங்க எனக்கு செலக்ட் பண்ணி சொல்லுங்க, அடுத்த முறை வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தேர்ந்தெடுத்த சில குறுஞ்செய்திகளை மட்டும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதுல முக்கியமா நேற்று தோன்றி இன்று காலை நான் வெளியிட்ட அந்த குறுஞ்செய்தி ரொம்ப யதார்த்தமா என்ன ஒரு மனதோடு ஒன்றியதா இருந்தது. அது என்ன அப்படின்னா, தன்னை சௌகரிய வட்டத்தில் வைத்திருப்பவர்களே அன்பானவர்கள் என்று பெரும்பான்மையான மக்கள் நம்புகின்றார்கள். சௌகரிய வட்டத்தில் மட்டுமே வைத்திருப்பவர்கள் சுயநலவாதிகள். தன்னை விட்டு அந்த உறவு பிரிந்து சென்று விடக்கூடாது என்பதற்காக தனது நடிப்பால் சௌகரிய வட்டத்தை மேம்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். கண்டிப்பானவர்களிடமும் ஆகச் சிறந்த அன்பு உள்ளது. இது என்ன அப்படின்னா, இது எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா, ஒரு பள்ளியில மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து கிடைச்சது. நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஆஹ் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க அப்பா ரொம்ப அன்பா இல்ல சார். என்னை சும்மா எந்த நேரம் கண்டிக்கிறாங்க. ஏதாவது அவரு மேக்சிமம் என்கிட்ட வெளிப்படுத்தக்கூடியதே ஏதாவது கண்டிச்சு தண்டிச்சு அந்த மாதிரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே இருந்தான். அப்ப முழு நிகழ்வையும் என்ன வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அன்பா இருந்தா மட்டும்தான் அது அன்பு. அதான் அவன் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருக்கு. அதை மட்டும்தான் அவன் அன்புன்னு நினைக்கிறான். ஆனா அதை விட அப்பதான் நான் அதை சொன்னேன், அது மட்டும் அன்பு கிடையாது தம்பி, அதுவும் அன்புதான். ஆனா அந்த அன்பு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நீ ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அப்பாவா அவர் உன்னைய கண்டிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய தவறாக இருக்கும்போது நிச்சயமாக தண்டிக்கணும். அந்த தண்டிப்பிலும் நிச்சயமான ஒரு அன்பு இருக்கு. அது எப்படி சார் அன்பு இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நீ வழி மாறி போயிடக்கூடாது, தடம் மாறி சென்று விடக்கூடாது, உன்னுடைய பாதை மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல உங்க அப்பாவுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புங்கிறதே அன்பு. அத நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீ நல்லா இரு, உன் கூடவே நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாம இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆகச் சிறந்த சுயநலவாதிகள். அந்த சுயநலம் மிக்கவர்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஒரு பெற்றோருக்கும் மாணவனுக்கான உறவில் மட்டும் கிடையாது. இப்ப ஒரு நண்பர்களுக்கு இடையிலான ஒரு உறவுகளாக இருக்கட்டும், அது ஆண் பெண் இருபாலருக்கும், கணவன் மனைவிக்கான உறவுகளாக எந்த உறவா இருக்கலாம். ஒருத்தர் தொடர்ச்சியா பாராட்டிக்கிட்டு ஒரு ஒரு அன்பு ஜோன்லயே அவங்கள வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்க ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர் அந்த அன்பு வட்டத்துக்குள்ள, சௌகரிய வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு அவங்களால ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அதுதான் அர்த்தம். அது உண்மையான அன்பு கிடையாது. அது வெறும் அன்பு மட்டும்தான். அதனாலதான் நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையா கூட இருக்கும். சுயநலவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அன்பை வெளிப்படுத்துபவர்கள் மட்டுமே சௌகரிய வட்டத்தில் அந்த நபரை எப்போதுமே வச்சிருப்பாங்க.
அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சௌகரிய வட்டத்துக்கு பழகிருவாங்க தொடர்ச்சியா. அப்போ சௌகரிய வட்டத்துல அந்த நபர்ட்ட பழகும்போது தொடர்ச்சியா இருக்கும்போது அத அந்த உறவில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து இல்ல நீ வந்து உன்னுடைய பிசினஸ்ல இப்படி தவறு இருக்கு, உன்னுடைய படிப்புல இப்படி தவறு இருக்கு, உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில இப்படி ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டும் போது யாரு பெரிதாக தெரிவாங்க அப்படின்னா அந்த சௌகரிய வட்டத்துல இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பெரிதா தெரிவாங்க. இவர் வந்து கண்டிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சௌகரிய வட்டம் மட்டுமே அன்பு கிடையாது. சௌகரிய வட்டமும் அன்புதான். அதே நேரத்தில் அந்த வட்டத்துக்குள்ள யாரு கண்டிப்பும், தண்டிப்போட உங்களோட பயணிக்கிறாங்களோ, அவங்க வந்து உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிறது அந்த மாணவனுக்கு எடுத்து கூறணும். அடுத்த இன்னொரு குறுந்தொகை செய்தி என்ன அப்படின்னா, ஆச்சரியம் ஆர்வத்தை தூண்டும். ஆர்வம் ஞானத்தை தரும். நாம் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியையும், சந்திக்கும் நபர்களையும் ஆச்சரியமாக பாருங்கள். ஆர்வம் பிறக்கும். அது நமக்கான ஞானத்தை ஏற்படுத்தும். ஆ ஆச்சரியமும், ஆர்வமும் எப்படி ஞானத்தை ஏற்படுத்தும்? ஞானம்ங்கிறது ஒரு விழிப்புணர்வு. அப்போ ஆச்சரியமா பார்க்கிறதும், ஆர்வமா பார்க்கிறதும் இத வந்து இந்த இந்த குறுஞ்செய்தி நான் வெட்டும்போதே நெறைய பேர் எனக்கு அலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஆச்சரியமும், ஆர்வமும் எப்படி ஞானத்த தரும்? ஞானம்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஞானம் என்பது ஒரு வகையில வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும். அப்போ அது குறுஞ்செய்தியில வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப விளக்கவும் முடியாது. ஒரு 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 அதிகபட்சம் ஒரு 10 வரிக்கு மேல போயிருச்சு அப்படின்னா, அது குறுஞ்செய்தியா இருக்காது. அது கட்டுரையா மாறிரும். அப்போ நம்ம அதுக்குள்ள ஒரு சின்ன வடிவத்துல சொல்லிட்டு, அப்புறம் நம்ம அத சிந்திக்க விடுவோம். சிந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க. அப்படி நெறைய பேரு எனக்கு வந்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு குறுஞ்செய்தி இது. ஆச்சரியமும், ஆர்வமும் எப்படி ஞானத்தை தரும்? எப்படி விழிப்புணர்வை தரும்? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த குறுஞ்செய்திய வந்து நான் எத பார்த்து எழுதினேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் வீட்டுக்கு அ போயிருந்தப்ப அவங்க வீட்ல ஒரு சின்ன குழந்தை. ஒரு 2 1/2 வயசு இருக்கும். அது வந்து விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. என்னைய பார்த்தோனே நான் அந்த கண்ணாடி போட்டிருந்தோனே, துருதுருன்னு வந்து என் கண்ணாடி எல்லாம் புடுங்கிட்டு விளையாண்டுட்டே இருந்துச்சு. அப்ப அத பார்த்துட்டே இருந்தேன். அப்போ இந்த இந்த குழந்தையினுடைய மனதுல எதுவுமே இல்ல. ஒரு வெள்ளை ஒரு வெள்ள பேப்பர் அவ்வளவுதான். ஆ அதுல வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா அதுக்குள்ள அதுவும் அந்த குழந்தை ஒரு உலகத்துல வாழுது. அது வந்து எப்படி வாழுது அப்படின்னா, தான் பார்க்கும் நபர்களையும், தான் பார்க்கும் காட்சிகள் அனைத்தையுமே அது வந்து ஆச்சரியமா பார்க்கிறதுனால தான், அ அது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா அ ய ஒரு அதனுடைய வட்டம், வாழ்க்கை வட்டம் வந்து ஒரு மகிழ்ச்சியான வட்டத்துக்குள்ள வந்து இருக்கு. இப்ப என் கண்ணாடிய பார்த்தோனே அந்த கண்ணாடிய பிடுங்க வருது. அப்ப அதுக்கு என்ன ஒரு ஏன்னா அவங்க வீட்ல யாருமே கண்ணாடி போடல. அப்போ ஒரு மனிதன் இருக்கான். அவன் முகத்துல ஏதோ ஒண்ணு மாட்டியிருக்கான். அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்ப அது வந்து கண்ணாடிய வந்து அது பிடுங்க வருது. ஆ அப்ப கூட என் நண்பர் சொன்னாரு, "பிடுங்கி கீழ போட்டுரும்" அப்படின்னாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு தூக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த குழந்தைத்தனமான ஒரு தன்மையை மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர, 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 வளர அவன் தொலைக்க ஆரம்பிச்சுறான். அப்போ அவன் வந்து என்ன பார்க்குறான்னா, அந்த ஒரு ஒரு காட்சியையோ, சந்திக்கும் நபர்களையோ, ஒரு ஆச்சரியம் நிறைந்ததாக அவர வந்து ஒரு ஆர்வமா அவன் பார்க்கிறதே இல்ல. ஏன்னா, ஒரு ஒரு காட்சி நமக்கு ஒரு செய்தியை தரும். ஒரு நபர் நமக்கு நிச்சயமாக ஒரு செய்தியை தருவார். இப்ப நான் எழுதக்கூடிய ஏற்கனவே நான் சொன்னேன். நான் எழுதக்கூடிய குறுஞ்செய்திகள் அனைத்துமே சுயப்படைப்பு. இந்த சுயப்படைப்பு வந்து எங்கிருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் சந்திக்கக்கூடிய நபர்களிடமிருந்தும், நான் பார்க்கும் காட்சிகளிடமிருந்தும் எடுத்துக்கிறது தான் அது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்திய நம்ம பார்க்கும்போது, அவங்க கிட்ட அந்த செய்திய வந்து பார்க்கும்போது, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்றாங்களா? ஓ! இப்ப நம்ம சைக்கிள் பயணத்தும்போது ஒரு காட்சி பார்ப்போம். இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான், நமக்கு வந்து அந்த செய்தி வந்து அங்க அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிடக்கூடிய செய்தி வந்து ஒரு விழிப்புணர்வை தரும். இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து அ நமக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகச்சிறந்த ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாகவும் அந்த செயல்பாடுகள் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தை மனதோடு இருப்பவர்களால் மட்டுமே ஒரு நபரை ஆச்சரியம் நிறைந்த நபர்களாகவும், ஒரு காட்சியை ஒரு ஆ ஆ காட்சியையும்
ஆச்சரியம் நிறைந்ததாகவும், ஆர்வமாகவும் நாம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த அ பேசுறாங்க அப்படின்னா, நம்ம அத வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நாம நினைக்காம, அத வந்து நம்ம நமக்குள்ள ஒரு ஆச்சரிய உணர்வையும், ஒரு ஆர்வத்தையும் தூண்டி நாம கவனிக்கும்போது, அவங்க சொல்ல வரக்கூடிய செய்தி நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டதாக இருக்கும். நாம் படித்ததாக இருக்கலாம். ஆனால் வேறு ஒரு வடிவத்துல அவங்க சொல்லுவாங்க. மாவு ஒண்ணுதான். ஆனா அந்த மாவ வந்து இட்லியாவும் ஊத்தலாம், தோசையாவும் ஊத்தலாம், ஊத்தாப்பமும் ஊத்தலாம். அந்த ஊத்தாப்பம், தோசையிலேயே வேற வேற வடிவங்கள்லயும் நமக்கு பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி தான். அப்போ வடிவம் வேற வேற மாரியா இருக்கும். அப்ப நமக்கு அந்த அத நாம எடுத்துக்கிற விதம் வந்து நமக்கு மிகப்பெரிய மன உந்துதலை தரும். அப்போ இந்த மாதிரியான செய்திகள நம்ம தனிமையில இருக்கும்போது, அசை போடும்போது, நமக்கான ஆகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியை நமக்கு வந்து தந்து கொண்டே இருக்கும். இது வந்து இந்த குறுஞ்செய்தி எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அடுத்து கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய நோய்கள் என்று ஒரு சின்ன தகவலை வெளியிட்டிருந்தேன். பிறரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது, 2 நிமிடத்திற்கு ஒரு முறை அலைபேசியை பார்ப்பது, வேலையை தள்ளி போடுவது, பொழுது போகவில்லை என்று புலம்புவது, மனதிற்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்று புலம்புவது, சலிப்பான வார்த்தைகளை பேசுவது. இப்ப இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம இத வந்து தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுவும் வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆ மாணவர்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டதுதான். உங்களுக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? நம்ம பேசிட்டே இருப்போம். பேசும்போது, சார் ஆ எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாவே வந்து நான் வேறவங்கள பத்தி பேசிட்டே இருக்கேன் சார் பக்கத்துல இருக்கவன்ட்ட. அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? அந்த நம்ம காசிப் அப்படின்னு சொல்லுவோம். புரணி பேசுறது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்து வேறொரு நபரிடம் இருந்து வந்த பழக்கமாக இருக்கலாம். அப்ப அவன்கிட்ட நான் கேட்டேன். உங்க பெற்றோர் வீட்ல வந்து இந்த மாரியான கேரக்டர் யாராவது இருக்காங்களா? அப்படின்னோனே, ஆமா சார். எங்க அம்மா வந்து எப்பவுமே இன்னொருத்தவங்கள பக்கத்துல உட்கார வச்சு, ஏதாவது வேறவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்த இவன் உற்று நோக்கும்போது, அந்த பண்பு வந்து இவனுக்குள்ள தொடர்ச்சியா உற்று நோக்க அந்த பண்பு வந்து இவனுக்குள்ள வந்துருது. அப்போ சிறு வயதிலேயே பிறரை பற்றி நம்ம தொடர்ச்சியா பேச, அது நம்மளுடைய பழக்கமாகவே மாறிரும். இப்ப நம்ம அந்த மாரி நபர்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா, இது இந்த பண்பு வந்து உனக்கு எப்ப இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அது மிகப்பெரிய ஒரு நோய். அதுலருந்து அவங்க வெளிய வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 2 நிமிடத்திற்கு ஒரு முறை அலைபேசியை எடுத்து பார்ப்பது. இது தவறுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு பஸ்ல ஏறுறோம். இப்ப நான் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே கண்டக்டர்ட்ட டிக்கெட் எடுக்கிறோமோ இல்லையோ, ப பர்ஸ்ல பணம் இருக்கான்னு கூட பார்க்கிறது கிடையாது. முதல்ல பாக்கெட்ல மொபைல் இருக்கா? அத எடுத்த உடனே எடுத்துட்டு உள்ள போயிட்டு கால் எதுவும் வந்திருக்கா? ஆ WhatsAppல நமக்கு யாரு தகவல் அனுப்பியிருக்கு? நம்ம அனுப்புன கப்பல் வந்து கடல்ல போய்க்கிட்டு இருக்கா? இல்ல தரை தட்டி நின்றுச்சா? இத இத உடனே பார்க்கணும். அப்போ நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு காலை நேர பயணத்துல அதிகாலையில பஸ்ல ஏறி இருக்கோம். ஒரு சில்லுன்னு காத்தடிக்கும். அது முகத்துல படும். அத உணரலாம். ஆ அந்த சைடுல திரும்பி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கும். இல்லைன்னா, அ ஒரு அங்கேயே ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும். அத பார்க்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா, நாம எப்பவுமே கையில ஒரு புத்தகம் வச்சுக்கலாம். இந்த புத்தகத்த எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் பார்க்கக்கூடிய அந்த பேருந்து பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க அப்டின்னா, ஒரு 49 பேர் கையில மொபைல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு சில பேரு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கிருவாங்க. 1, 2 அதுவும் காலையில தூங்குறது அப்படிங்கிறது, அ அதிகாலையில பயணத்தில தூங்குறதுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா குளிச்சுட்டு வேலைக்கு போறவங்க, அந்த மாரி கண்டிஷன்ல வந்து தூங்குறது கம்மியா தான் இருக்கும். அப்ப தொடர்ச்சியா அந்த 45 நிமிடமும், இதுல 2 நிமிடத்திற்கு ஒரு முறை மொபைல் பார்க்கிறது அப்படிங்கிற பழக்கம் உருவானது தான் இந்த மாரியான நிலை. ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னோனே, அடுத்த செகண்ட் வந்து பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது. இது வந்து நம்மளுடைய இது இது சரியா? தவறா? அப்படின்னு கேட்டா அப்படின்னா, நிச்சயமாக தவறு. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம இந்த பேருந்து போயிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த வேலை என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நிலையை கூட வந்து நம்ம அ அ கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்ப வீட்டுக்கு வந்தோனே கேட்டா, "ஐய்யயோ! நான் மறந்துட்டேன். இந்த செயல வந்து நான் மறந்துட்டேன்." காரணம் அந்த அலைபேசி.
அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஒரு காத்திருப்புக்கு கூட நாம வந்து காத்திருக்க முடியாம, உடனே அந்த நேரத்தை அலைபேசியில் பயன்படுத்துவது. இது ஆகச்சிறந்த ஒரு நோயாக நான் பார்ப்பது. வேலையை தள்ளி போடுவது. ஏன் வேலைய தள்ளி போடுறோம்? வேலைய தள்ளி போடுறோம்ங்கிறது நமக்கே தெரியும். இது நாளை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், காலையில பார்த்துக்கலாம். இது தொடர்ச்சியா. ஒரு ஒரு விஷயம் வந்து நான் இத செய்யணும் அப்படிங்கிறது, இத செஞ்சா எனக்கு சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நமக்கு இந்த வேலைய தள்ளி போடுறதுனால நமக்கு பாதிப்பு வருங்கிறது 100% நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா அத செய்து கொண்டே இருப்பது. பொழுது போகவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறது. பொழுது போகல அப்படின்னா, 1 நிமிடம் அந்த நம்மளுடைய ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிட்டு, அந்த செகண்ட் ஓடுறத நம்ம பார்த்தாலே தெரியும். அந்த 1 நிமிஷம் கடக்கிறதுக்கு அவ்வளோ அ நெ ரொம்ப ஏதோ பெரிய 1 நாள் பொழுது போற மாரியா இருக்கும். அப்போ அவ்வளவு பெரிய நேரத்த பொழுது போகலைன்னு எப்படி நம்ம புலம்ப முடியும்? அப்ப அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைய நம்ம செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப அந்த நிலை வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, அந்த பொழுது போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அலைபேசி வந்து அந்த நேரத்தை களவாடி விடுகின்றது. ஒண்ணு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேப்பு, நமக்கு ஒரு தனிமை. உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணி, "என்ன மாப்பிள நல்லா இருக்கியா?" அவன் சம்மந்தமே இருக்காது. யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசுறது. அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு YouTubeலயோ, எதுலயோ போயிட்டு அந்த வீடியோ பார்க்கறது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இப்ப எனக்கு வந்து இந்த குறுஞ்செய்திங்கிற அ க கன்டென்ட்டே எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து எனக்கு இந்த மாரியான ஒரு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு நண்பர் சொன்னாரு, "நீ நெறைய விஷயங்கள் பேசுறீல, அத எழுது" அப்படின்னாரு. அப்ப அந்த எழுத ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இந்த நிலையில வந்து நிக்குது. அதுக்கு அடுத்து மனதிற்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்று புலம்புவது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. மனிதத்திற்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு மாதிரியா இருக்குன்னா, அதுக்கு என்ன சொல்ல முடியும்? எனக்கு காய்ச்சடிக்குது, ரைட்டு. எனக்கு தலை வலிக்குது, சரி. எனக்கு வயிறு வலிக்குது, சரி. மனதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாய்ங்க. மாப்பிள மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னுவாய்ங்க. எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஃபோன வைடா அப்படின்ட்டுருவேன் நான். அப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கு என்ன மனதிற்குள் என்ன தோன்றுகின்றது என்று சொல்லத் தெரியல அப்படின்னா, அப்போன்னா அதுக்கு வந்து மருந்தே கிடையாது. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்ப எனக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. இதனால என்னோட மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அட்வைஸ் பண்ணலாம். இந்த மனதிற்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றவன் வந்து காலம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து இந்த சின்ன வயசுல அ தோன்றிய ஒரு ஒரு கான்செப்ட் தான் அது. அத வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், மனதளவில் ஒரு தொய்வு ஏற்படும் போதெல்லாம், இத வந்து புலம்ப ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சலிப்பான வார்த்தைகளை தொடர்ந்து பேசுறது. இதுவும் அந்த குழந்தை பருவத்திலிருந்து உருவாகிறது தான். பார்த்து, பார்த்து, பார்த்து. அதாவது யார சந்திச்சு, யார பார்த்தாங்களோ, அந்த நபர்களிடமிருந்து இவர்களுக்கு வந்தது. "என்னடா எப்படி இருக்க?" அப்படின்னாத்தா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உற்சாகமான வார்த்தை, சூப்பரா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்." "என்னத்த வாழ்க்கை? என்னத்த செஞ்சு? என்னடா நல்லா படிக்கிறியா?" "ஏதோ படிக்கிறேன் சார்." இந்த மாரி அதாவது என்னன்னா, எல்லாத்தையுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட பார்க்கக்கூடிய நிலையை வந்து இது உருவாக்கிவிடும். இத எதுக்கு நம்ம குறிப்பிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இது எல்லாமே மனம் சார்ந்த ஒரு நோய்கள். இந்த நோய்கள் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு தெரியும். ஆனா, அதிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கோம். அப்ப இது இல்லன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரியான பண்பு இல்லன்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அதிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம முயற்சிக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு விஷயம். யாருக்குமே மனத்தொய்வு ஏற்படாத மனிதன் இங்க யாருமே கிடையாது. ஆனா, அதிலிருந்து உற்சாகமாக வெளிவருவதற்கு பல வழிநிலைகள் இருக்கு. ஆனா, அதுக்கான நிலைக்குள்ள நம்ம போறோமா? ஒரு காய்ச்சல் வருது. உடனே ஒரு டாக்டர்ட்ட போலைன்னா கூட, முதல் உதவியாக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை கூட வாங்கி போடுறோம். ஏன் இது அந்த மனம் சம்பந்தப்பட்ட அ நோய்களுக்கு நான் நாம ஏன் ஒரு முயற்சி எடுக்கிறதில்ல? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்த விஷயம். அதனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த குறுஞ்செய்தி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கோபம். கோபம் ஒரு நிமிடத்தில் வரும் ஆவேசம் மட்டுமே. அது வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து சென்றுவிடும். அதே நேரத்தில் நிதானம் நமக்கு அமைதியை மட்டுமல்ல, வெற்றியையும் தேடித்தரும். கோபம் நம்மை நிதானம் இழந்து தலைகுனி தலைகுனியச் செய்யும். நிதானம் நம்மை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும்.
இப்ப நம்ம கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே போயிருப்போம். இப்ப எனக்குமே நிறைய கோபம் வரும். ஆனா அந்த கோபப்பட்டுட்டு நாம வந்து சற்று வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல கோவப்பட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அ ஒரு உணர்வோம். அத வெளியில இருந்து பார்க்கணும். இப்ப நான் கோவப்பட்டு சில சில நபர்கள் எல்லாம் நான் அடிக்கலாம் செஞ்சிருக்கிறேன். அ அத வந்து அதாவது என்னன்னா, படிப்படியா அது வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, அத வந்து அந்த நிகழ்விற்கு பிறகு அந்த அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியில இருந்து இந்த இடத்துல நம்ம அடிச்சோமே, கோபப்பட்டோமே, இந்த அடிக்கிறதுனாலயோ, கோபத்தால் நாம் பேசிய வார்த்தைகள்னாலயோ ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா கிடையவே கிடையாது. ஆ ஆனாலும் அந்த தவற வந்து திரும்ப திரும்ப செய்வோம். இப்ப சில நாட்களுக்கு முன்னதாக கூட நான் அந்த தவற வந்து நான் செஞ்சேன். அத நெனச்சு வந்து ஆ நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அது. அத பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நிதானம் வரும். அந்த கோபத்த நம்ம கோபத்த அப்படியே நம்ம பாதுகாத்து எடுத்துக்கிட்டே போகாம, அந்த கோபத்துல இருந்து வெளியில வந்து நின்னுட்டு, நம்ம கோபப்பட்டது சரியா? நம்ம கோபத்தின் மூலமாக வெளியிட்ட வார்த்தைகள் சரியா? அடித்தது சரியா? அப்படின்னு நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தான், ஆ நமக்கு வந்து ஒரு நிதானத்தன்மை உருவாகும். அந்த நிதானத்தன்மை உருவாவதன் மூலமாக, அந்த உறவையும் நம்மளால அ மேம்படுத்த முடியும். ஒரு மாணவன அடிச்சு தான் திருத்தணும்ங்கலாம் கிடையாது. அவன் அவன் வந்து அந்த இடத்துல அவன் தெரிஞ்சு தவறு செய்றான், தெரியாம தவறு செய்றான். நம்ம குழந்தைகள் தெரிஞ்சு செய்யுது, தெரியாம செய்யுது. அதெல்லாம் 2வது. ஒரு தவறு செஞ்சுட்டான்னோனே டக்குன்னு நம்ம கோவப்படுறோம். அதற்கு பதிலாக அத அமைதியா உள்வாங்கி, அத நிதானமா, "இத இப்படி பண்ணலாம். இது இப்படி நீ பண்ணு." அப்படிங்கிற ஒரு பக்குவமான ஒரு நிலைக்கு வந்து நம்ம வரும்போது மட்டும் தான், அது வந்து ஒரு நல்ல உறவு மேம்பாட்டை, சமூகத்தில் நமக்கு நல்ல ஒரு அடையாளத்தையும் ஏ ஏற்படுத்திக் கொடுக்கும். அப்போ இந்த அ நிதா அதாவது அ கோபம் நமக்கு நிதானம் இழந்து தலைகுனிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு அது. இந்த இந்த ம இந்த குறுஞ்செய்திய நான் நீண்ட நாட்களுக்கு முன்னால அனுப்புனது, வெளியிட்டது. அத நான் நேத்து படிக்கும்போது கூட அந்த தமிழாசிரியர் அத எழுதிக் குடுக்கும்போது கூட நான் படிச்சு பார்த்துட்டு, அந்த கடந்த சில நாட்களுக்கு முன்னால நான் கோவப்பட்டதோட விளைவ நெனச்சு, எனக்கு நானே தலை குனிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை வந்து நான் உணர்ந்தேன். அப்போ அந்த இடத்துல மறுபடியும் எனக்குள்ள ஒரு அ நிதானம் வந்து, அ அ அந்த நபர்கிட்டயே வந்து நிதானமா நம்ம எப்படி நடந்துக்கிறது? அந்த உறவுகளிடம் நாம நிதானமா நடந்துகிட்டு, நாம வந்து தலை நிமிர்ந்து எப்படி வாழ்றது? அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நான் அந்த காலகட்டத்துல உணர்ந்தேன். அப்போ இது ஒவ்வொன்னுமே ஒரு பாடமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, இந்த செய்தியை வந்து பார்க்கும்போது தான், இந்த புத்தகத்தை நல்ல சிறப்பா இன்னும் சிறப்பாக வடிவமைத்து வெளியிடணும். இது பல பேருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்து அ வெளியிட்ட ஒரு குறுஞ்செய்தி தகவல் இது. அடுத்த குறுஞ்செய்தி அப்படிங்கிறது, கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகியவர்களுக்கு பிடித்தது மறந்தே போய்விடும். பிடித்தது மறந்துவிட்டால் வாழ்க்கை இழந்துவிடும். பிடித்ததற்காக பிடிவாதம் பிடிக்க கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். இது கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகியவர்களுக்கு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அது வந்து நம்ம வேலையாக இருக்கலாம். நம்ம வந்து ஒரு குழு ஒரு 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 குடும்ப சூழல்ல எனக்கு எனக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம வாழ பழகிட்டோம். ஆ நான் நினைச்சது அப்படின்னா, ஆம் அதாவது நாகரிகம் தாண்டிய நிகழ்வு அல்ல. நான் சொல்றது நான் நினைச்சது அப்படிங்கிறது வந்து, எனது வாழ்க்கையின் வரையறைக்குள்ள, எனது சுய முன்னேற்றத்திற்கு நான் இதெல்லாம் செஞ்சா எனது வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். எனது ஆ சுய முன்னேற்றத்துல இந்த படிநிலைகள்ல இந்தந்த செயல்முறைகளை நான் செய்யும்போது, எனக்கான உயர்வு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள போகாம, பிறருக்காக நம்ம தொடர்ச்சியாக தன்னை மாற்றிக்கொண்டு பிறருக்காகவே நம்ம வாழும்போது, நமக்கான அடையாளங்கள் அழிஞ்சே போகும். அப்போ நம்மளுடைய அடையாளம் என்ன? அப்படின்னா, அத திரும்பி பார்க்கும்போது, அது ஒட்டுமொத்தமா இருக்காது. அத ஒட்டுமொத்தமா நம்ம மறந் ம மறந் டோட்டலாவே நம்ம வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, மறந்திருப்போம். அப்போ
ஒரு ஒரு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கமாக இருக்கலாம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குதா? டான்ஸ் ஆடிருங்க. பாட பிடிக்குதா? பாடிருங்க. உங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண பிடிக்குதா? நல்லா ட்ரெஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து எனது கணவருக்காக நான் நான் இந்த இந்த பண்பை எல்லாம் மாற்றிக்கிட்டேன். எனது குழந்தைகளுக்காக இந்த பண்பை எல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன். எனது மனைவிக்காக நான் இதெல்லாம் செய்றதில்ல. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இல்லாம, ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு, இந்த நேரத்துல நான் எனக்காக தான் நான் வாழ்வேன். அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி, அந்த அப்படி வாழ்றது மூலமா நம்ம நம்ம நெனச்ச மாரி வாழ்றது. நம்ம இந்த இந்த வரி வந்து கொஞ்சம் அ கொஞ்சம் தடம் பிறண்டால் கூட, அது வேறு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிவிடும். அதாவது கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகியவர்களுக்கு அப்படின்னா, கிடைத்த உறவுகள மட்டும் தான் உறவோட வாழ்றது அப்படிங்கிறது அ தப்பில்ல. வேற போலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு தடம் புரண்ட ஒரு அர்த்தமாவும் மாறிரும். அது அப்படி கிடையாது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில நான் எனக்காக நான் எவ்வளவு தூரம் வாழ்றேன்? ஒவ்வொரு நாளிலும் எனக்காக எத்தனை மணி நேரம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? என்னோட சுய முன்னேற்றத்திற்காக எதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன்? புதிதாக கற்றுக்கொண்டிருக்கின்றேன். புதிதான செயல்பாடுகள எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேன்? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, அ என்ட்ட கேட்பாங்க. நீ வந்து அ ஏன் அந்த அதிகாலை நேரத்துல வந்து ரொம்ப எழுந்திருக்கிறீங்க? அந்த நேரத்துல கால் பண்ணா கூட நீங்க அட்டெண்ட் பண்றது இல்ல அப்படின்னா, எனக்கு 3:50 நான் எந்திரிக்கிற டைமு. 3:50ல இருந்து 6:30 வரை அது எனக்கான நேரம். அது வந்து எனக்கு பிடிச்சத மட்டும் தான் நான் செய்வேன். வேற யாருக்கும் பிடிச்சத நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தேவை? எனக்கு உடற்பயிற்சி தேவையா? யோகா தேவையா? தியானம் தேவையா? அ அல்லது நான் செய்யக்கூடிய சில நேரம் உட்கார்ந்து எழுத ஆரம்பிப்பேன். அப்போ எனக்கு பிடிச்ச மாரி வாழ்றதுக்கான அந்த 3:50லிருந்து 6:30 வரைக்குமான நேரம். நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும். அப்போ இது மாரி நம்ம பிடிச்ச விஷயங்கள நம்ம மறக்காம தொடர்ந்து செய்வதன் மூலமாக நம்ம மனசு வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப அ நமக்கு மன வலிமையை வந்து அது தரும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டும் தீர்மானங்களை நோக்கி பதற்றத்தோடு பயணித்துக் கொண்டும் வாழ்ந்தவன் ஓரிடத்தில் நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டத்தின் பின்னால் யாரும் விரட்டவும் இல்லை, பதற்றத்திற்கு பின்னால் ஒரு காரணமும் இல்லை என்பது புரிய வரும். இவை அனைத்தும் புரிய வரும்போது காலம் கடந்திருக்கும். இந்த குறுஞ்செய்தி எப்போ எப்படி உருவானது அப்படின்னா, சில செய்திகள் மட்டும் அந்த சூழல் சரியா ஞாபகம் இருக்கும். ஆம், எங்க பள்ளியில ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறும்போது அவங்க போட்ட பிறகு சில நாட்கள் கழித்து அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, "அ உண்மையிலே பொன் ரமேஷ் நீ ரொம்ப குடுத்து வச்சேன்" அப்படின்னு. "என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு. இல்ல நீ வந்து லைஃப வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்லாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். அ அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்துட்டேன். ஒ ஒரு என்னோட லைஃப் வந்து ஒரு பதட்டமாவே போயிருச்சு. நான் பெருசா ஒண்ணும் எனக்காக நான் வாழல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ இவர் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு ஒரு விஷயத்த நான் தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். பதட்டத்தோடயே நான் போய்க்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் எப்ப தெரியுது அப்படின்னா, அவருடைய 60வது வயதுல தான் அவரு பார்க்குறாரு. அப்ப அவர் திரும்பி பார்க்கும்போது 60 வருஷம் போயிருச்சு. அப்போ அப்போ அந்த காலம் கடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அவர் இத வந்து வெறும் சும்மா உணர்வு பூர்வமா அந்த இடத்துல அவர் கண்ல கண்ணீர் வந்து ததும்பி அவரு பேசின ஒரு விஷயம் அது. அப்போ இங்க யாருக்கு சவால்கள் இல்லை? சவால்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. யாருக்கு தேவைகள் அதிகமாக இல்லை? தேவை எல்லாருக்குமே இருக்கு. பண தேவையாக இருக்கலாம். தேவைகள் நமக்கு நிறைவேறிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து மனநிறைவு ஏற்பட்டுரும் நமக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தோணும். ஆனா கிடையவே கிடையாது. மனநிறைவு என்பது யாருக்கும் எப்பவுமே வராது. ஒரு காலகட்டத்தில ஆ அம் அதாவது ஒரு ரூ. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாரு. நமக்கு இன்னும் ஒரு ரூ. 10,000 சம்பளம் வந்தா என்ன நல்லா இருக்குமே! நம்ம லைஃப் நல்லா இருக்குமே! அப்டிம்பாரு. இன்னைக்கு அவரு ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கும் அவருக்கு மனநிறைவு இருக்காது. இப்ப வந்து ரூ. 1,50,000 வந்தா தான் அவருக்கு மனநிறைவா இருக்கும் அப்டிங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு? அ நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய வருமானத்துல
நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு நாம எப்படி இந்த இடத்துல மனநிறைவோடு வாழ்வது? அப்ப அப்படியே இருக்கணும், அப்படியே இருந்துரணுமா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம மனநிறைவோடு வாழும்போது தான் நமக்கு வந்து அவர் சொன்னாரு இல்லைங்களா, "நான் பதட்டத்தோடயே ஓடிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி. "உங்களுக்கு பின்னாடி யாருமே விரட்டலைங்க சார்" அப்படின்னேன் நானு. "இல்ல வாழ்க்கையில என்னைய யாரோ விரட்டுன மாரி இருந்துச்சு." யாருமே யாரையும் விரட்டல. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம தான் நம்மள விரட்டிக்கிட்டே இருக்கோம். நம்மள யாருமே விரட்டல. பதட்டத்தை நாம உருவாக்கிக்கிறது. இப்போ மனநிறைவு ஏற்படும்போது நமக்கு வந்து பதட்டம் குறைஞ்சிரும். பதட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு அந்த தீர்மானம் நம்ம சொன்ன அந்த வார்த்தை சொன்னேன் இல்லையா? அந்த தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிய வரும். எனக்கு இது தேவ. அப்போ இந்த இடத்துக்கு நான் போணும் அப்படின்னா, என்கிட்ட சுய முன்னேற்றம் என்ன ஏற்படணும்? சுயமா நான் எதெல்லாம் வளர்த்துக்கிறேன்னு, எதெல்லாம் கத்துக்கிறேன்னு, அ அந்த அந் அத அத செய்யும்போது தான் அந்த இடத்த போய் நான் அடைய முடியும். ஒரு ஒரு பதட்டத்தோடயே நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் எத கத்துக்கிற முடியும்? எதையுமே கத்துக்க முடியாது. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு நம்ம தொட்டு, தொட்டு, தொட்டு நம்ம பயணிக்கிற மாரி தான் இருக்குமே ஒழிய, ஒரு நிலை ஒரு ஒரு நிலையான நிலைப்பாடு வந்து இருக்காது. அப்ப பதற்றத்தோடு தீர்மானத்தை நோக்கி பயணிக்கும்போது, நம்மட்ட வந்து நெறைய தவறுகள் நடக்கும். தவறான நண்பர்கள் நமக்குள்ள வந்து சேருவாங்க. தவறான உறவுகள் வந்து நமக்குள்ள வந்து நிக்கும். அப்போ அது வந்து தவறா நம்மள வழிகாட்டும். அப்போ பதட்டம் இல்லாம, நாம இருக்கிற இடத்துல இருந்து, நம்மளுடைய குடும்பம் என்ற சூழலுக்குள்ள, அந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்தாலோசித்து, நாம பேசி, ஒரு பேசினா, மனம் விட்டு பேசுவது அவ்வளதான். அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. மனம் விட்டு, எனக்காக யாரும் இல்ல, அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள நம்ம போகாம, எனக்காக எனது நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு நல்ல நண்பர்கள் நான் சொல்றது. எனக்காக எனது குடும்பத்தினர் இருக்காங்க. எனது குழந்தைகள் இருக்காங்க. எனது அப்பா, அம்மா இருக்கிறாங்க. ஆ எனது கணவர் இருக்காரு. மனைவி இருக்கிறாங்க. இந்த உறவுகளோடு இருந்து மனம் விட்டு பேசுவது. எல்லார்கிட்டயும் மனம் விட்டு பேச முடியுமா? அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு சிக்கல் நிறைந்ததாக இருக்கு. அப்போ நம்ம அதுல ஒருத்தர் இருப்பார் நம்மட்ட. அவங்க கிட்ட நம்ம மனம் விட்டு பேசி, நாம வந்து நம்மளுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தி, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும்போது தான், நம்மளுடைய தீர்மானம் நமக்கு தெளிவாக தெரிய வரும். என்ன தேவை? ஏன்னா, நம்ம பார்க்கிறதெல்லாம் நமக்கு தேவைன்னு தோணும். அப்போ நமக்கு முக்கியமா இதுதான் தேவைங்கிற ஒரு நிலைக்குள்ள வருவோம். அப்போ பதட்டம் இல்லாமல் ஒரு நிலைக்குள் வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து மனநிறைவு வரணும். மனநிறைவு வரும்போது, நம்மளுடைய நல்ல அ நம்ம குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு அ ஒரு உறவு மேம்பாடு ஏற்படும். மன அமைதி ஏற்படும். அந்த நேரத்துல நமக்கு தீர்மானம் தெளிவாக தெரிய வரும். அப்போ நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நிதானமா வந்து நம்ம நடந்து போய்க்கிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த குறுஞ்செய்தியினுடைய விளக்கம். அடுத்ததாக, நம்மை சுற்றி நடக்கும் ஏதோ ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகளின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால், நம்மை சுற்றி நடக்கும் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்க தவறிவிடுவோம். விரும்பத்தகாத நிகழ்வுகள் மீது கவனம் செலுத்தி வாழ்பவர்களே இங்கு மன இறுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு நாள்லயும் அ நம்ம கேஷுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே, நம்மள சுத்தி வந்து ஆ அ நெறைய நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆ நல்ல நிகழ்வு அப்படின்னா, "என்ன சுத்தி ஒண்ணுமே நடக்கலையே!" அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. நம்ம பைக்ல போயிட்டுருக்கோம். ஒரு சிக்னல்ல நிக்கிறோம். ஒ ஒரு 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 சின்ன குழந்தை வந்து குழந்தைய அ அந்த பைக்ல வச்சு உட்கார்ந்திருக்கிறாங்க. நம்மள பார்த்து அது சிரிக்கும். அதுவே நல்ல நிகழ்வு தான். அத நம்ம ரசிக்க பழகல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சிக்னல்ல, அந்த வெயில்ல, ஆ அந்த ரெட் லைட்ட பார்த்துட்டு, வண்டி பைக்க வந்து ரேஸ் பண்ணிட்டே இருக்கிறது. புஸ்ஸும்பா, புஸ்ஸும்பா அப்படி தலைய இந்த பக்கம் திருப்பு, அந்த பக்கம் நீ தலைய அந்த பக்கம் திருப்புனா, வண்டிய ரேஸ் பண்ணா சிக்னல் விழுந்துருமா? அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல கூட, நாம வந்து என்னன்னா, அந்த சிக்னல கூட சிக்னல் விழுந்தது கூட இவனுக்கு விரும்பத்தகாத நிகழ்வா மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இது இதுதான் இத 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 பார்த்து உருவானது தான் இந்த இந்த குறுஞ்செய்தி. அப்போ அந்த அந்த நேரத்துல கூட நம்ம நிதானமா அப்படியே பைக்க நிப்பாட்டிட்டு, வண்டிய கூட ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டு எப்படியும் ஒரு 2 நிமிடம் ஆகும். வண்டிய ஆஃப் பண்ணிட்டு, சுற்றிலும் என்ன நடக்குது? நம்ம பின்னாடி என்ன பைக் நிக்குது? அது என்ன மாடலு? அது என்ன காரு? அ 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த உரையாடலை நம்ம கவனிக்கிறது. இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ அந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை பார்க்க தவறிட்டு, நமக்கு அ அ விரும்பத்தகாத நிகழ்வுகள் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இருப்பது. அதன் அதன் மீது ஆர்வத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப நமக்கு வந்து இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்மளுடைய
மன அமைதியை கெடுக்கும். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அ அ அதாவது டிவில வந்து நியூஸ் சேனல் வந்து அதிகமா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். எந்த நியூஸ் சேனல்ல மகிழ்ச்சியான செய்தி, இந்த உலகத்துல மகிழ்ச்சியான செய்தி எதுவுமே நடக்கலையா? மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த உலகத்துல நடக்கவே இல்லையா? அவன் சொல்ற நிகழ்வுகள் அனைத்துமே என்ன அப்படின்னா, நமக்கு நமக்கு எது அதாவது தேவையில்லாத ஒன்ற நமக்கு தேவைன்னு நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டே இருப்பான். ஒரு விபத்து அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கீழ வார்த்தைகளாகவும், அத காட்சியாவும், ஒரு 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 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத அத சிசிடிவி கேமரால எடுத்து அத இன்டீரியரா இன்னும் போய் மறுபடியும் மறுபடியும் அத காமிச்சுட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளது மனமே எதுக்குள்ள பழகிருது அப்படின்னா, நம்ம நம்ம வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் மேல தான் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப ஒரு பள்ளியிலே இப்ப நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னா, அங்க நமக்கு விரும்பத்தகுந்த நமக்கு பிடித்த நிகழ்வுகள், நமக்கு தேவையான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். ஒரு மாணவன்ட்டயே விரும்பத்தகுந்த பண்புகள் நிறைய இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மூளை வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு பழக்கப்படுறதுனால, அந்த ஒரு நிறுவனத்திலயோ, ஒரு பள்ளியிலயோ, இந்த சமூகத்திலயோ நமக்கு எதெல்லாம் ஆ அதாவது கெட்ட விஷயங்கள் நடந்துச்சோ, அத பத்தி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து மனிதனுக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது நல்லாவே உருவாகிருக்கு. பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பஸ்ல போம்போது கூட ஒரு நல்ல விஷயம் எதா பேசுறோம். நல்ல விஷயத்த பேசுறதே கிடையாது. அவன் சரியில்ல, இவன் சரியில்ல, அரசியல் சரியில்ல, அவர் சரியில்ல, முதல்வர் சரியில்ல, அ பிரதமர் சரியில்ல, எல்லாரும் சரியில்ல. அப்ப நீ சரியா இருக்கியா? இங்க ஸ்கூல்லயே நான் சில ஆசிரியர்கள் பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வேணும், மாணவன் சரியில்ல, பாட புஸ்தகம் சரியில்ல, இந்த சிஸ்டம் சரியில்ல, அ க க கல்வித்துறை சரியில்ல, முதலமைச்சர் சரியில்ல. முதல்ல நீ சரியா இருக்கியா? நீ முதல்ல ஒரு நல்ல ஆசிரியரா இரு. அப்போ நான் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கும்போது, நான் ஒரு நல்ல மனிதனாக மாற முயற்சிக்கும்போது தான், நல்ல நிகழ்வுகள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து எனக்கு அந்த அடிப்படையில ஒரு உருவான ஒரு செய்தி. அடுத்ததாக, நமது நாம் நினைப்பது போலவே நம்மோடு இருப்பவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு என்று தனி வாழ்க்கையும், குணமும், கொள்கையும், கோட்பாடும் உண்டு என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். பிறர் நினைப்பது போல் நாமும் இல்லை என்பதை உணர மறுக்கின்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அ நம்ம நம்ம வீட்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து இப்ப நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நம்மளோட நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம டிசைன் பண்ண மாரி அவன் இருக்கணும். நம்ம டிசைன் பண்ண மாரி இப்ப ரோபோவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாய்ங்க. நம்ம டிசைன் பண்ற மாரியே இவன் இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாரி இருக்கணும். எனக்கு பிடிச்ச செயல செய்யற வரைக்கும் தான் அவன் எனக்கு நண்பன். எனக்கு பிடிக்காத செயலை செஞ்சுட்டா அவன் என் நண்பன் கிடையாது. ஆ எனக்கு பிடிச்ச செயல செய்யற வரைக்கும், நாம வந்து எல்லாரையும் நம்ம ஏத்துக்கிட்டே இருப்போம். எனக்கு பிடிக்காத செயல் அப்படிங்கிறத எனக்கு பிடிக்காதது அப்படின்னா, உனக்கு பிடிக்காது. பட் அவங்களுக்கு இதுலயும் ஒரு சின்ன இது பிறன்றக்கூடாது. என்ன அப்படின்னா, ஆ மரபு மா அ நாகரிகம் தாண்டி, மரபு தாண்டிய ஒரு விஷயத்தை நம்ம நண்பர்களோ, நம்ம உடன் இருப்பவர்களோ செய்யும்போது, நம்ம அத வந்து திருத்தலாம். அது வேற. எனக்கு பிடிச்ச மாரி அப்படின்னா, கேரக்டர் வைஸ் எனக்கு பிடிச்ச மாரியானயே அவங்க இருக்கணும். அப்படின்னு நாம அப்ப அவங்களுக்கும் ஒரு சுய அ வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து இந்த உலகத்தில் அவர்களது வாழ்க்கையை வாழ்வதற்காக இங்கு வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஏன்னா, அ அப்படி வந்துச்சுன்னா மட்டும் தான் இப்ப நாம வந்து அவங்க நெனச்ச மாரி இருக்கோமா? அவங்க நெனச்ச மாரி சில பண்புகள நம்மகிட்ட மாற்றம் ஏற்படுத்தி இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு அ உந்துதல் வந்து நமக்குள்ள வரும். அடுத்தது அ அடுத்த குறுஞ்செய்தி அப்படிங்கிறது வந்து, உறவை விரும்புபவன் உறவை பயன்படுத்துகின்றான். உறவை நேசிப்பவன் உறவை வளர்க்கின்றான். விரும்புபவர்களை கடந்து செல்லுங்கள். நேசிப்பவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். இந்த விரும்புறதுக்கும், நேசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உன்னை நான் விரும்புறேன். இது நண்பர்களுக்குள்ளயும் சொல்லலாம். எல்லா இடத்துலயும் நண்பர்கள், காதல் அனைத்திலுமே இந்த வார்த்தை பயன்படும். விரும்புறோம் அப்படின்னா, நம்மள வந்து அவன் யூஸ் பண்ண போறான்னு அர்த்தம். நேசிக்கிறான் அப்படின்னா மட்டும் தான், நம்மோட அவன் பயணிக்க போறான்னு அர்த்தம். விரும்புபவன் நம்மளை நம்மள வந்து எப்பவுமே பயன்படுத்தி விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மள்ட்ட வந்து பணத்திற்காகவோ, இல்ல என்னிடம் உள்ள ஏதோ ஒரு தேவைக்காக அவன் வந்து என் கூட பயணிக்கிறான். அவன் வந்து ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு சவால்ன்னு வரும்போது, நான் தான் என்னைய காமிச்சு குடுத்துட்டு, இல்ல இவன் தான் தப்பு பண்ணான். நான் பண்ணல அப்படின்னு காமிச்சு குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான்.
அவன் விரும்புபவன். நேசிப்பவன் யாரு அப்படின்னா, உங்களுடைய அந்த நேசத்துக்குள்ள உங்களுடைய சுக, துக்கம், உங்களுடைய எல்லா இடத்துலயும் அதாவது உங்களுக்கு ஒரு சவால் வந்தா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, சவாலான சூழ்நிலையில அது எப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ம உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படுது. அந்த இடத்துல கூட அந்த அவமானத்தையும் நான் பங்கிட்டுக் கொள்கின்றேன். நிச்சயமா அந்த அவமானத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நான் அவன் கூட நிக்கிறேன். அதென்ன உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்க மாட்டேனா? அப்படிங்கிற உணர்வு வந்து யாருக்குள்ள வரும் அப்படின்னா, அந்த நேசிப்பவனுக்குள்ள மட்டும் தான் அந்த பண்பு இருக்கும். அவன் நம்ம விரும்புபவன் என்ன பண்ணிருவான் அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது, ஒட்டுமொத்தமா உங்கள காமிச்சு குடுத்துட்டு, எந்த இடத்துலயும். நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே. அப்போ அந்த நேசிக்கும் பண்பு யாருகிட்ட இருக்கு? உண்மையா அத முதல்ல நமக்கு அடையாளம் காண தெரியும். இவன் நம்மள விரும்புறானா? நம்ம நேசிக்கிறானா? இந்த பெண் நம்மளை விரும்புகின்றாளா? நேசிக்கின்றாளா? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு உற்று நோக்க தெரிஞ்சிருக்கணும். அது அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இதுவும் வந்து நான் சந் சந்தித்த ஒரு நண்பர்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டது தான். ஆ என்னன்னா, அவருக்கு அவருக்கு இன்னொரு நண்பர். அவரு 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அப்ப ஒரு காலகட்டத்தில வந்து ஒரு பணம் சார்ந்த ஒரு ஒ ஒரு சூழல் வருது. ஒட்டுமொத்தமா ஆனா அதுல அவருக்கு விரும்பி தான் அவங்க 2 பேரும் அந்த வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, ஒட்டுமொத்தமா அதுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒட்டுமொத்தமா அந்த நண்பர மாட்டி விட்டுட்டு இவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்போ அப்பதான் அந்த அந்த அடிப்படையில உருவானது தான். அந்த விருப்பம் என்பது வேறு, நேசம் என்பது வேறு. இந்த நேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படக்கூடியதாக இருக்கு. அடுத்தது அ நம்மிடம் இருப்பவற்றைப் பற்றி எப்போதாவது சிந்திக்கின்றோம். நம்மிடம் இல்லாதவற்றைப் பற்றி எப்போதுமே சிந்திக்கின்றோம். தன்னிடம் இருப்பவற்றிற்கு எவன் ஒருவன் நன்றி உணர்வோடு இருக்கின்றானோ, அவனே மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். இது வந்து நம்மிடம் இருக்கிறத பத்தி நம்ம வந்து பெருசா யோசிக்கிறதே இல்ல. ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லலாம். ஒரு மொபைல் வாங்குறோம். புதுசா. அது வாங்கி ஒரு 1 நாள், 2 நாள் தான் இப்பல்லாம். ஆ அது வந்து ஒரு ரொம்ப ஆர்வத்தோட வச்சு, அத ரொம்ப அ க பேக் கவர்லாம் போட்டு தொடச்சு, அத பத்திரமா ஒரு இடத்துல படுக்கும்போது எதுலயும் பற்றக்கூடாது, தூசி பற்றக்கூடாதுன்றத மொதற்கொண்டு இருப்போம். அந்த அளவுக்கு அத பாதுகாப்போம். அது மகிழ்ச்சியாவும் இருக்கும். ஒரு நாள், 2 நாள்ல, 1 வாரத்துல அது மறந்துருவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இன்னொரு மொபைல், இன்னொரு மாடல். சாதாரணமா நமக்கு பிடிச்ச கையில இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். அப்போ நம்ம பொதுவா ஒரு மனிதனினுடைய சிந்தனை வந்து, நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிற பட்டியல் வேணும். நல்ல உறவுகள் இருக்கு. நம்மகிட்ட அதாவது லட்சக்கணக்குல இருந்தா தான் பணக்காரன், கோடிக்கணக்குல இருந்தா தான் பணக்காரன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சோண்டு பணம் இருந்தா கூட, அதுல மனநிறைவான நமக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா, அவனும் பணக்காரன் தான். ஒரு மில்லியனரா தான் இருந்தா மட்டும் தான் மில்லியனர் ஒரு கோடீஸ்வரன்ட்ட போய் கேட்டா, நான் மில்லியனர் ஆனா தான் எனக்கு மனநிறைவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருப்பான். அப்போ நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் இல்லைங்கிற பட்டியல் இருக்கு. என்னென்னலாம் இருக்குங்கிற பட்டியல நம்ம யோசிக்கிறதே இல்ல. அப்ப இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்மகிட்ட ஒரு நல்ல உறவு இருக்கு. முதல்ல அதிலிருந்து ஆரம்பிக்கணும். நல்ல கணவர் இருக்காரு, நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க, நல்ல நண்பர் இருக்கிறாங்க. அப்போ அப்படி நம்ம யோசிக்கும்போது தான் தேவையற்ற சிந்தனைகள் வந்து நமக்குள்ள உருவாகாது. நமக்கு இது இல்லன்னு வரும்போது தான், நமக்கு வந்து அந்த இன்னொரு விஷயத்த நம்ம இன்னொரு பொருளை நாம தேடக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ ஒரு டிவி என்கிட்ட எங்க வீட்ல ஒரு நல்ல டிவி இருக்கு. நம்ம டிவியவே அந்த வாங்குனப்ப பார்க்கிறது தான். அதுக்கடுத்து அந்த டிவியவே மறந்துருவோம். டிவி பார்ப்போம். அந்த டிவி என்ன மாடலு, அந்த டோட்டலா மறந்துரும். நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கு? நம்ம இருக்கிறவற்ற வந்து தொடர்ச்சியா பார்த்து மகிழ்ச்சி அடையும்போது, நமக்குள்ள வந்து ஒரு மனநிறைவு ஏற்படும். அப்ப மனநிறைவு ஏற்படும்போது, அப்ப நமக்கு இல்லாத நம்மட்ட எது இல்லைன்னு தோணும் பார்த்தீங்களா? அப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அப்ப அத வாங்குறதுக்கு அல்லது அந்த நிலையை நாம் அடைவதற்கு நாம எவ்வாறு முயற்சிப்பது? எந்த வழியில் அத அடைவது? அது நேர்மையான வழி. நேர்மையான வழி நமக்கு தோன்றும். அப்படி இல்லாம, நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே டோட்டலா மறந்துர்றது. மறந்துட்டு, என்கிட்ட இது இல்ல, அது இல்ல, அது இல்லன்னு அப்படியே புலம்ப, அது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு அ நல்ல குடும்ப சூழல் இல்ல. நான் வேலை பார்க்குற இடத்துல நல்ல உறவு முறைகள் இல்ல. எனக்கு சமூகத்துல எனக்கு நல்ல ஒரு நட்பு வட்டம் இல்ல. இப்படின்னு சொல்லி நம்ம இல்லைன்னு சொல்லும்போது தான்,
நமக்கு இருக்கின்ற உறவுகளும், இருக்கின்ற பொருளும் நம் கையை விட்டு சென்று விடும் அப்படிங்கிறது, இது மிகச்ச ஆழமான ஒரு விஷயம். அப்ப முதல்ல நம்மகிட்ட என்ன இருக்கு? இப்போ பைபிள், குரான்லயே சொல்லியிருப்பாங்க. நீங்க இருப்பதற்கு நன்றி கூட பகவத்கீதையிலயும் இருக்கும். நீங்க இருக்கிறதுக்கு உங்கள்ட்ட நன்றியோட இல்ல அப்படின்னா, அனைத்தும் புடுங்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம இருக்கிறதுக்கு முதல்ல நன்றியோடு இருக்கும்போது, நம்மட்ட இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்மட்ட தங்கும். செல்வங்கள் தங்கும். உறவுகள் தங்கும். நம்ம அப்ப அதன் மீதான மரியாதை ஏற்படும். நன்றி உணர்வு ஏற்படும். அப்ப இருப்பதற்கு நன்றி உணர்வோடு இருக்கும்போது மட்டும் தான், நம்ம இல்லாதவற்றை எவ்வாறு அடையலாம் என்ற ஒரு நிதானத்தன்மை ஏற்படும். அடுத்த குறுஞ்செய்தி, நமது ஆழ்மனம் நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும். நமது வார்த்தைகளை செயல்களாக மாற்றத் துடித்துக் கொண்டே இருக்கும். எனவே அகப்பேச்சில் நேர்மறையான மற்றும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு குறுஞ்செய்தி. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை பயணமே இதுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. எப்படி அப்படின்னா, எனக்கு இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நேற்றோ, சென்ற வாரமோ, சென்ற மாதமோ, சென்ற வருடமோ எனது ஆழ்மனதில் நான் பதித்த விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு என்னை சுத்தி நடக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இது எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். ஆனா, நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம தனியா இருக்கும்போது, நம்ம அகப்பேச்சு அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள நம்ம சிந்திக்கிறது, நமது எண்ணங்கள், இது எதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு முறை நினைச்சுட்டா அது பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு தவறு நடந்து விடும் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம நினைக்க 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 அது ஆழ்மனதுல பதிஞ்சு அது அப்படியே நடந்துரும். இது உண்மை. அப்போ இந்த விதி நமக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இத நம்ம நேர்மறையா நம்ம பயன்படுத்தலாம். எப்படி நேர்மறையாக பயன்படுத்துவது? நமக்கு எது நல்லது நடக்கணும்? எந்த நல்லது நடக்கணும்? ஆ அந்த நல்லத தொடர்ச்சியா நம்ம தனிமையில இருக்கும்போது சிந்திக்கலாம். பொதுவா நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா, நம்ம தனிமையில இருக்கும்போது தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கும். நிறைய நிறைய நடந்திருக்கும். ஆனா, அத பத்தி நம்ம தனிமையில இருக்கும்போது நினைக்கிறதே கிடையாது. தனிமையில இருக்கும்போது நம்ம எத நினைக்கிறோம் அப்படின்னா, ஆ நம்ம நமக்கு கஷ்டம் கொடுத்த ஒரு விஷயம். அ நமக்கு இடர்பாடு தந்த சில நிகழ்வுகள். இத தொடர்ச்சியா நம்ம ம நினைக்கும்போது, அதுதான் தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்கும். இது ஏன் இந்த 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 நிலைக்குள்ள ஒருத்தன் போறான் அப்படின்னா, இதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த டோபமைன், செரோட்டோனின் அந்த ஹார்மோன் தான். இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஒருத்தர் தனியா இருக்கும்போது, ஆ தனக்கு கவலை தரக்கூடிய நிகழ்வுகள அவங்க தொடர்ந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹார்மோனுக்கு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி நமக்கு ஒரு நிமிடம் ஒரு ஓய்வு கிடைக்கும்போது கூட நம்ம கை நம்மை அறியாமல் நம்மளுடைய அலைபேசியை எடுக்குது. எடுத்து உடனே WhatsApp, Facebook ஏதோ ஒரு சமூக வலைதளத்துக்குள்ள போகுது. ஏதோ ஒரு Googleல சர்ச் பண்ண போயிரும். எதுக்குள்ள போயிரும். இதற்கு காரணமும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூளை அந்த குறிப்பிட்ட ஹார்மோனுக்கு அ பழக்கப்பட்டு தொடர்ச்சியாக இத நாம செய்யறதுக்கு ஒரு நிமிடம் கேப் வந்த உடனே நம்ம நினைச்சு நம்ம மொபைல எடுக்கிறது இல்ல. நம்ம நினைச்சு தனிமையில இருக்கும்போது, நான் கவலைப்பட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு கவலைப்படுறது இல்ல. நம்ம தனிமைன்னு ஒரு சூழல் வந்த உடனே, அடுத்த செகண்ட் அந்த மூளை அந்த ஹார்மோன சுரக்க ஆரம்பிச்சு. இந்த நேரத்துல நீ கவலைப்படு அப்படின்னு அந்த ஹார்மோன சுரந்த உடனே, டக்குனு என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்மளாவே சிந்திக்க ஆரம்பிச்சுருவோம். நேத்து பைக்ல போயிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோக்காரன் இருந்தான். அந்த அந்த ஆட்டோக்காரன் என்னை திட்டிட்டு போயிட்டாரு. நேத்து பஸ்ல போனேன். பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருக்கிறவரு நேத்து இழுத்து தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தார். இப்படி எதையாவது ஒண்ணு சம்பந்தமே இருக்காது. நேத்து என்னுடைய கணவர் இப்படி பேசிட்டாரு. என்ன நண்பர் இப்படி பேசிட்டேன். என்னுடைய அண்ணன் இப்படி பேசிட்டாரு. என்ன மனைவி இப்படி ஏதோ ஒண்ண வம்பா நினைச்சு அது நம்ம அந்த சம்பவம் நமக்கு நம்ம விட்டு கடந்து சென்றது. மறந்தது. அந்த மறந்த சம்பவத்தை திரும்ப 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 நாம நினைப்பதற்காக அந்த ஹார்மோன் நம்மளை தூண்டிக் கொண்டே இருக்கும். அப்போ அந்த அப்படி அத நம்ம நினைக்கும்போது தொடர்ச்சியா அந்த சம்பவம் தான் நடக்கும். அந்த ஆழ் மனதுல நம்ம தனிமையில நம்ம எத விதைச்சுக்கிட்டே இருக்கோமோ, அது அதுதான் நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். அ இதுவரை ஒரு ஒரு 11 குறுஞ்செய்தி அ க்கான விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். நேரம் கடந்து விட்டது. அடுத்த மாதம் அ அ 2வது வாரத்தில் புதன்கிழமை அன்று இதை நான்
அடுத்த தொடராக எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் எனது உரையை கேட்டமைக்காக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசணும்னா மாட்டுக்கு பேசிட்டே இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி சகோதரர். நன்றிங்க அன்பு சகோதரர். மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை, அதுவும் தாங்கள் அன்றாடம் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்தி சார்ந்த பகிர்தல்கள், அது உருவான விதம், அதனுள் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் என்ற ஒரு அற்புதமான பார்வையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த வாரி தொகுப்பில் இன்று நிறை தகவல்கள் குறுஞ்செய்தியாய் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் முகவை பொன்னார் நன்னெறி ஆசிரியர் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் சங்க தமிழ் பெண் கவிதைகள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ், சங்க பெண் கவிதைகள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தேவகுமாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை, அந்த சங்கப்பெண் கவிதைகள் நூலின் சாராம்சத்தினை, சக்தி ஜோதி அவர்கள் எழுதிய நூலின் சாராம்சத்தினை நாளை காலை அன்பு பரிசாக வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நிறை தகவல்கள் குறுஞ்செய்திகளாக தொடர்ந்து தினமும் காலை அந்த குறுஞ்செய்திகளை 4 மணிக்கே அனுப்பும் முகவை பொன்னார் அவர்கள் அதை பற்றி குறுஞ்செய்தி அனுப்புவது, அது குறுஞ்செய்திகள், அது தொடர்பான சம்பவங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துகிட்டாரு. முதல் செய்தியாக இன்றைக்கு வந்த செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வசதியான சூழ்நிலையிலேயே இருக்கோம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா அப்படி வச்சுக்கிறவங்க நம்ம மேல அன்பா இருக்காங்களான்னா அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து அதுலயே இருக்கும்போது நம்ம முன்னேறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு மாணவன் அவங்க அப்பா எப்ப பாரு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதன் மூலமாக இந்த ஒரு குறுஞ்செய்தி எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிறத சொன்னாரு. அதற்கப்புறம் ஆச்சரியமும் ஆர்வமும் ஞானத்தை கொடுக்கும். அதாவது நம்ம தொடர்ந்து குழந்தை தன்மையை இழந்துகிட்டே வரோம். வயதாக வயசாயிடுச்சுன்றதுனால குழந்தை தன்மையோட இருக்கிறது தவறுங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கும் போது ஒவ்வொரு செய்தி நமக்கு கொடுக்குறாங்க. அந்த செய்தி நமக்கு விழிப்புணர்வை தரும். அது ஒரு மகிழ்ச்சியை ஆர்வத்தை கொடுக்கும். ஒரு குழந்தை தன்மை மனதுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய மனநிலைமையும் இருக்கும். அடுத்ததாக மற்றவர்களை பத்தி நம்ம தவறா பேசுறோம் அப்படின்னா அது நம்ம குடும்பத்துல இருந்து கூட வரலாம். அப்படி ஒரு மாணவன் சொன்னது, எங்க அம்மா மற்றவங்களை பத்தி தவறா சொல்லுவாங்க, அது எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும். இப்படி பல சம்பவங்கள் குடும்பத்தின் மூலமாகவும் பல நமக்கு குணங்களும் பழக்கங்களும் நமக்கு வரலாம்.
நம்ம 2 முறைக்கு ஒரு தடவை 2 நிமிடத்திற்கு ஒரு முறை அலைபேசியை பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களால எதையுமே ஒரு கவன சிதறலோட தான் செய்ய முடியும். ஒரு விஷயம் செய்யணும்னு நெனச்சிருப்போம். ஆனா, அது கூட மறந்து போயிடும். பல நேரங்கள்ல ஆக்கப்பூர்வமான அ ஒரு விஷயங்கள் செய்வதற்கு தடையாக இருப்பது இந்த குறுஞ்செய்தி அப்படிங்கிறதையும், இந்த 2 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அலைபேசி பார்க்கும் அந்த ஒரு அடிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத சொன்னாரு. இந்த கொரோனா சமயத்துல தான் எனக்கு இந்த ஒரு யோசனை வந்தது. ஒருத்தர் சொன்னாரு, "நீங்க தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது, அத ஏன் நீங்க தினமும் எழுதக்கூடாது? ஏன்னா நேரம் நெறையா இருக்கு." அப்படிங்கும்போது, இந்த மாதிரி அலைபேசிகள்லலாம் நேரத்த வீணாக்காம தொடர்ந்து நம்ம எதையாவது ஆக்கப்பூர்வமா செய்யலாமே அப்படின்னு சொன்னோன தான், இத எழுதணும், இந்த குறுஞ்செய்தி தினமும் அனுப்பணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிறத சொன்னாரு. கோபம் நமக்கு தலை குனிய வைக்கும். நிதானமா இருந்தோம்னா, அந்த இடத்துல நம்ம தல நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிறத தன்னோட வாழ்க்கை அனுபவங்களையும் எப்படி கோவத்தின் மூலமாக ஒரு தலைகுனிவு வந்துச்சு, இது எல்லாமே சொன்னாரு. அதற்கப்புறமா நம்ம பிடித்தவற்ற நம்ம செய்யறதில்ல. எப்பவுமே மற்றவங்க அம்மாக்கு பிடிக்காது, கணவருக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி நம்ம சொல்லி விட்டுர்றோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கான நேரத்தை, நமக்கான விஷயங்கள நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது, நம்ம சுய முன்னேற்றத்திற்காக புதுசா கத்துக்கிறது, இந்த மாதிரி செய்யணும். என்னுடைய அதிகாலை நேரம் 4 மணியிலிருந்து ம் அ கே 6:30 மணி வரைக்கும் அப்படின்னாக்கா, அது என்னுடைய நேரம். அதுல நான் எனக்கு விருப்பமான சுய முன்னேற்றத்திற்கு தகுந்த வேலைகள நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறத சொன்னாரு. அதற்கப்புறமாக ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓய்வு பெறுவது அன்னைக்கு சொன்னாரு, "நான் எனக்கு ஒரு வாழ்க்கைய நான் வாழணும்னு நெனச்சேன். ஆனா ஒரு எனக்கான வாழ்க்கைய வாழ முடியாம ஒரு பதட்டத்தோடயே இருந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. பதட்டம் குறையும்போது தான் நம்மளால தீர்மானமாக நம்ம எடுக்கும் முடிவுகள்லாம் வலுப்பெறும், தீர்மானம் வலுப்பெறும் அப்படிங்கிறதையும், பதட்டம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. விரும்பாத செயல்கள் மீது நமக்கு தொடர்ந்து கவனம் செலுத்திட்டே இருக்கோம். அதனால என்னன்னா, விருப்பப்பட வேண்டிய நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம இழந்துடுறோம். உதாரணத்துக்கு நம்ம தவறான நம்ம ஒரு நேர்மறையான செய்திகள பார்க்கறத காட்டிலும், எதிர்மறையான செய்திகள் தொடர்ந்து ஒலிபரப்பி நம்ம அத பத்தி பார்க்குறோம். அத பத்தியே தொடர்ந்து ஒரு பஸ்ல பயணிக்கும்போதா இருக்கட்டும், இல்ல மற்றவர்கள் கிட்ட பேசும்போதும் சரி, தொடர்ந்து நேர்மறையான விஷயங்கள பேசாம, எதிர்மறையான செய்திகளையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். நிச்சயமா நம்ம நல்ல விஷயங்களை ஒண்ணு பேசணும். இது சரியில்ல, அது சரியில்ல, சிஸ்டம் சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, அது நம்மளும் சரியில்ல அப்படிங்கிறத நம்ம மறந்துர்றோம். முதல்ல நம்மள நாம சரியா இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும். நேசிப்பது, விரும்புவது அப்டின்னா என்னன்னா, நேசிக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவங்க கூடவே இருப்பாங்க. ஆனா விரும்புதல் அப்டின்றது இருக்கும்போது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அவங்க நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. இது 2 நண்பர்கள் ஒரு தொழில் செய்யும்போது கூட நடந்திருக்கு. அந்த மாதிரி பல நேரங்கள்ல நம்ம நடந்திருக்கு. அத வச்சு இந்த குறுஞ்செய்தி எழுதினேன் அப்டின்றத சொன்னாரு. தனிமையில நம்ம இருக்கும்போது நெறைய நேரம் தேவையில்லாத விஷயங்கள், கவலைப்படக்கூடிய விஷயங்களே தொடர்ந்து நெனச்சுட்டு இருக்கோம். இது அந்த ஹார்மோனால வர ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம தொடர்ந்து அதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. இருப்பதற்கு நன்றி சொல்லி, நல்ல விஷயங்கள் ஏன்னா நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா, உடனே ஒரு 4 நாள் அத மகிழ்ச்சியா பார்க்குறோம். 5வது நாள் வேற ஏதாவது மாடல் வந்துருச்சா வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அது மகிழ்ச்சிய தர்றதில்ல. இப்படி தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியோடவும், அத தனிமையில உட்கார்ந்திருக்கும்போது நமக்கு என்னென்ன நல்லது கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பாராட்டக்கூடிய நேரமாகவும், நம்ம சுய முன்னேற்றத்திற்கான நேரமாகவும், அத நம்ம முதலீடாகவும் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு 11 குறுஞ்செய்திகள் இந்த முதல் ம் ஒரு சிறப்புரையில பகிர்ந்திருக்கேன். இனி தொடர்ந்து இதை ஒரு தொடர் நிகழ்வாகவும் கொண்டு செல்லலான்னு இருக்கேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம்.
குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. ஐயா அன்னைக்கு நிறைய 11 குறுஞ்செய்தி சொன்னாங்க. ரொம்ப அருமை ஐயா. வாழ்க்கை பாடம்னே நம்ம இதை எடுத்துக்கணும். வாழ்க்கைக்கு இந்த செய்திகள் ரொம்பவும் நமக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் இதை எடுத்து உணர்ந்து நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயம் காலையிலேயே ஐயா சொன்னாங்க. நன்றிகள் ஐயா. இது எல்லாமே உண்மைங்க ஐயா. நீங்க சொன்னது என்ன எல்லாமே இப்படி இருந்தா அப்படி என்ன நடக்கும், வேண்டாத ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னீங்க. ரொம்ப அருமை ஐயா. சில பேர் கோவப்படுகிறார்கள், ஆனால் அதை எடுத்து உணர்ந்து பார்ப்பதும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமா, சரி நம்ம திருந்த செய்யணும், அடுத்தது நம்ம கோவப்படக்கூடாது, இந்த வார்த்தை பேசக்கூடாது, அப்படி உணர்ந்து பார்க்குறாங்களான்னா இல்லவே இல்லை. அவங்க கோவப்பட்டு எல்லாம் முடிஞ்சது, அதை அப்படியே போட்டுறாங்க. நம்ம செஞ்சது தான் சரி அப்படின்னு ஒரு சில பேர் நடக்கும்பொழுது நினைக்கும்பொழுது நான் என்ன பார்த்துருக்கேன். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஐயா ரொம்ப அருமையாக இந்த கருத்தை எடுத்து வச்சுங்க ஐயா. அந்த மாதிரி கோவப்பட்டு அந்த உணர்விலேயே நடை போட்டு அதிலேயே பயணிக்கிறார்கள். அதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு புரியவில்லை என்றும் புரிந்தது. ஆனால் இன்னைக்கு ஐயா சொன்னதில் ஒரு தெளிவு கிடைச்சிது. தெளிவு நிறைய கிடைக்கும். அதாவது எடுத்து அப்படியே வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டு வரணும். அருமை ஐயா. நான் ஒரு சொல்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி ஒரு கருத்து சொல்கிறேன். ஏன் இல்லைன்னா இப்போ ஐயா பேசிட்டாங்க, அதை எடுத்து கற்பகவல்லியம்மா அருமையாக எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்க. அதையே நான் பேசுகிறத விட கொஞ்சம் அப்படி விலகி பார்த்து எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன். அப்படின்னா நம்ம இப்போ குடும்பத்தையே எடுத்து பேசுவோம். அம்மா அப்பா குழந்தைங்க குடும்பம் எல்லாம் இருக்கும். இருக்கும்பொழுது மதியம் எனக்கு ரொம்ப பசி, அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு வந்து உட்காந்து சாப்பிட உட்காரோம். அம்மா வந்து சமையல் எடுத்து டேபிளில் பரிமாறி தட்டில் சோறு போட்டுட்டாங்க, குழம்பு ஊற்ற வராங்க. அப்போ நான் என்ன குழம்புமா அப்படின்னா சாம்பார் வச்சேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது எனக்கு சாம்பார் வேணாம், எனக்கு புளிக்குழம்பு தான் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த நேரம் அந்த இடத்துல எப்படி செய்ய முடியும்? எனக்கு பசி ஓவராக இருக்குது, அங்கே வச்சிருக்கிறது சாம்பார். நான் கேட்டது எப்படி புளிக்குழம்பு வரும் அப்படின்னு எடுத்து நம்ம உணர்ந்து பார்க்கணும். இல்லை எனக்கு புளிக்குழம்பு தான் வேணும் அப்படின்னு நம்ம அடம் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? அதனால் இருக்கிறது சாம்பார், சரி ஊற்றுக்கம்மா அப்படின்னு ஊற்றி சாப்பிட்டுட்டு அந்த சகிப்புத்தன்மை, பிடிச்சது கிடைக்கலையே அப்படிங்கிறது தான் அந்த உள் கருத்து. ஆனால் நமக்கு கிடைச்சதை சாப்பிடுவோமே அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் முதல்ல குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சதான் செய்யணும், இதுதான் வேணும், அதுதான் வேணும், அப்படி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா நம்ம கடைசி வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த உணர்வு எல்லாருக்குமே வேணும்.
அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த நேரத்துல சாம்பார், புளிக்குழம்பு வைக்க முடியாது அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும். சரி, கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அங்க வச்சிருக்கிறது சட்டியில இருக்கிறது சாம்பார். சட்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு. ம், இந்த பாட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கு தீர்வு. நாம் நம்மை மாற்றிக்கொண்டு இன்பமாக வாழ பழகுவோம். இதுதாங்க விடை. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை. நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். செய்தோமானால் நமக்கு நல்லதே நடக்கும். வேண்டாத விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு, நம்மளை பத்தி வேண்டாத சொல்றாங்களா, சரி அவங்களுக்கு உள்ளது அவ்வளவுதான், அதுதான் அவங்களுக்கு வரும் அப்படின்னு அதை அப்படியே முழுசா ஏத்துக்கணும். அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துட்டா வாழ்க்கையில சிரமமே இருக்காது. இது ஒரு சின்ன கருத்து சொல்ல நினைச்சேன். நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. வாழ்க்கை கல்வின்னு தான் சொல்லணும். அவங்களும் அவங்க குடும்பமும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க. நான் எப்ப வாழ்த்தினாலும் நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துறதா தான் அர்த்தம். நன்றிகள் ஐயா. நன்றி இல்லம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குறுஞ்செய்தி மூலம் பலரது மனதில் மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் மிக்க அன்பு ஆசிரியர் ஐயா முகவை பொன்னார் அவர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை பொழுதை அற்புதமான அந்த குறுஞ்செய்திகள் மூலம் நம்மின் ஒவ்வொருவருடைய மனதையும் ஒரு புதிய பார்வையை நோக்கி அழைத்து சென்றார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து மாணவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்று ஐயாவை அறிய முடிகிறது. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருகை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காலகட்டத்தில் அவர் எடுக்கின்ற அந்த விஞ்ஞான பாடத்தில் மாணவர்களை கொண்டு வந்து ஈர்க்க வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலை ஐயா செய்து கொண்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில். அவர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இன்றைய செய்தியில் ஐயா சொல்லிக் கொண்டது, அதாவது நாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம், பதட்டத்தோடு திரும்பி கூட பார்க்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை மாற்றுவதற்கான ஒரு செய்தியாக நாம் குடும்பத்தோடு அமர்ந்து மனம் விட்டு பேசி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒருவருக்கொருவர் ஆலோசித்து நாம் நிதானமாக சென்றால் நம்மை வாழ்வை வளமாக்கலாம் என்ற ஒரு செய்தியை இன்றைய செய்தியில் எனக்கு பிடித்த செய்தியாக எடுத்துக்கொண்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரோடி ஞானத்தங்கமே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரோடி ஞானத்தங்கமே. இப்படி அற்புதமாக மாணவர்களிடையே ஒரு புதுமையை புகுத்தி அற்புதமான சேவை செய்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். தங்கள் சேவை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி
விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வாரி நிறை தகவல் குறுஞ்செய்தியாய் முகவை பொன்னார் அவர்கள் குறுஞ்செய்திகள் நிறைய சொன்னாங்க. அதுல பலதுமே நம்மளோட வாழ்க்கைக்கு பயனுடையதா இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரியாவும் ஐயா அதை எடுத்துரைத்தார்கள். கோபத்தோடு எழுபவன் நட்டத்தோடு அமருவான். பொய், கள், காமம், கோபம், கொலை, களவு, இதுல சித்தர்கள் கோபத்தை சொல்லுவாங்க. நம்ம புத்தர் காமம், கோபம், மயக்கம் இந்த மூன்றையும் சொல்லுவார். இது கூடாதது. நிறைய படைப்பாளர்களும் சரி, தலைவர்களும் சரி, கோபத்தை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐயா சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடித்தது எப்படின்னா, கோபப்பட்டா என்ன நிகழும், நிதானமா இருந்தா என்ன நிகழும், அத ரொம்ப அருமையா வார்த்தை சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. கோவப்பட்டா நம்மளுக்கு நட்டம்தான், நிதானமா இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். நிதானம் பயனை தரும், கோபம் அழிவை தரும். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க, அது ரொம்ப பிடித்திருந்தது ஐயா. அப்புறம் தனிமையா இருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். தனிமைன்னு எதுக்கு நம்ம நினைக்கணும்? எத்தனையோ நல்ல நூல்கள் இருக்கு, நல்ல மனிதர்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. பார்க்கலாம், பேசலாம், படிக்கலாம், படித்ததை பகிரலாம், நம்மை நாமே நேசிக்கலாம், சமூக சேவை செய்யலாம், எவ்வளவோ இருக்கு. வேணுமா கொஞ்சம் பேர் எடுத்தோடனே இதைத்தான் சொல்றாங்க, தனிமையில இருக்கேன் அப்படின்னு. தனிமையே இனிமையானதா பயனுடையதா நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அருமையா நீங்க சொன்னங்க ஐயா. உறவுகளை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. விருப்பத்துக்கும் அன்புக்கும் நேசத்துக்கும் வேறுபாடு சொன்னீங்க. விரும்பினதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னீங்க. உண்மைதாங்க ஐயா. மற்றவர்களுக்காகவே வாழ்ந்துட்டு நமக்கு பிடித்ததை செய்யாம போயிடும். நீங்க சொன்ன உடனே எனக்கு இன்னும் நமக்கான நல்ல ஒரு விருப்பத்தை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஐயா. வாழ்க்கைக்கு தேவையான குறுஞ்செய்திகளை, அதுலேயும் நல்ல செய்திகளை நல்ல தமிழ்ல ரொம்ப எளிமையா அருமையா புரியும்படியா கேட்கறதுக்கு விருப்பமா நீங்க சொன்னதுக்கு நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா, அடுத்தடுத்து சொல்லுங்க ஐயா. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒன்றையும் அண்ணாவுக்கு நன்றிங்க அண்ணா, வாழ்த்துக்கள். புதிய தொடர் ஆரம்பிக்க போகுது, ஃபர்ஸ்ட் ஆரம்பம். நன்றிங்க அண்ணா. அப்பப்போ உங்களோட கருத்துக்களை கேட்க வாய்ப்பு இனிமே. நன்றிங்க அண்ணா. கருத்துக்களை தொடர்ந்து படிக்கிறோம், இருந்தாலும் உங்க குரல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஸ்ட்ராங்கா அழுத்தமா ஒரு சொல்றப்ப அது இன்னும் கூடுதலான மதிப்பு பெறும். நன்றிங்கண்ணா. தினமும் படிக்கிறோம், படிச்சுட்டு அதை முழுமையா நம்ம உணர்ந்தேன்னா அப்படிங்கிறத விட இப்ப நீங்க சொன்னது இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தது. மகரிஷி சொல்லுவாங்க, பாடல் வரும், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிறது. கருத்துக்க நீங்க அனுப்புற கருத்தை படிச்சுட்டு ஒரு புரிதல், எங்களுக்கு ஒரு புரிதல்னா அந்த கருத்துக்கு நீங்க கொடுத்த விளக்கம் இன்னொரு புரிதல்னு சொல்லலாம். நல்ல நல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சி தர நல்ல ஸ்ட்ராங்கான கருத்துக்களுடைய ஒரு தொடர் ஆரம்பிக்குது. நன்றிங்க, நன்றி. தொடர்ந்து வரணும். எங்களுக்கு மேலும் மேலும் இந்த கருத்து தினமும் காலையில நிறைவா அனுப்பணும். நன்றிங்கண்ணா. நன்றி நன்றி. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. அர்த்தநாரியையா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னுவாங்க.
அதன் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கிடைத்த அனுபவத்தை எல்லாம் ஒரு ஆவணமாக பதிவு செய்வது அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒண்ணு. அதை செய்யக்கூடிய பொன் ரமேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு புதிய தொடர் தொடங்குறதும் ஒரு மகிழ்ச்சி. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். அதனால ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. சரித்திரம் படைப்போமுக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. விஜயாலயனையா வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் 824 வாரி நிறை தகவல் குறுஞ்செய்தியாய் போய் பொன்னார். ஆசிரியர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப நாளா நம்மளுடைய சரித்திரம் படைப்போம்ல கலந்துக்கிட்டு டெய்லியும் அந்த செய்திகளை நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் அதனால அவங்க பெற்ற பயன்களையும் ரெகுலரா இங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேலை நிமித்தமாக அவங்க அதிகமா வர்றதில்லை. இப்ப திருப்பவும் வந்திருக்காங்க. அவரோட மாப்பிள்ளை வேல் அவர் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அஹ், ஆசிரியர் நம்மளோட கலந்துக்கிட்டு அவருடைய சிம்ம குரலோன் நமக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த கருத்தை தான் சொல்றாங்க. ஸோ அது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றது அது நமக்கும் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ நாங்க இன்னும் திரும்பவும் ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். ஸோ நல்ல நல்ல செய்திகளை ரெகுலரா வாங்க. உங்களோட நேரம் எடுத்துக்கொண்டு நீங்க வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாளாவது வாங்க. ஸோ டெய்லி வரணும். பட் அது உங்களுக்கு ஆசிரியர் பணி அதிகமா உங்களுக்கு இருக்கிறதுனால நான் வர முடியல. நன்றி. மற்றும் நமது அதை பற்றி ரொம்ப அற்புதமா விளக்கி சொன்ன சகோதரி கற்பகவல்லிக்கும் அதே போல வாழ்த்துக்கள் தெரிவித்த விஜயா அம்மாவுக்கும் வரதராஜன் ஐயா அருமையான பாடல்கள் மூலம் நம்மளை டெய்லியும் கொடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சி. அதே போல இந்த மாதிரி பாடல்களுக்கு ஒரு உயிரோட்டமா கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு ஆரோக்கியப்பட்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ டாக்டர் பிரணவன் ஐயா அவங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவங்களும் கலந்துக்கிட்டு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். முகாவே பொன்னாரையா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். அருள் சேகர் அவர் இணைஞ்சிருக்காரு, நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் பொன்னார் ரமேஷ். ஆக்சுவலா அவருடைய மெசேஜ் நீங்க மெசேஜ் பாக்குறீங்க, ஆனா எத்தனை மணிக்கு அவர் அனுப்புறாருன்னு பூந்து கவனிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா 5 மணி கரெக்டா அந்த 4:55 இருந்து 5 மணி 5:05க்குள்ள அனுப்பிச்சு. நான் எப்போதுமே அவர் மெசேஜ் வரும்போது நோட்டிபிகேஷன் ஒன்றரை சார். ஸோ அந்த அளவுக்கு மெனக்கடல். ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல கருத்துக்களையோ நல்ல செய்திகளையோ மக்களுக்கு நம்ம பரப்பணும் நோக்கத்துல அவ்வளவு அருமையா ஒவ்வொரு மெசேஜும் அவ்வளவு அருமையா இருக்கும். நான் தினந்தோறும் அவருடைய மெசேஜை பார்த்து வச்சுக்கிட்டேன், படிப்பேன். அதுல நிறைய விஷயங்களை கத்து இருப்பேன். இப்ப அவரு உரையில சொல்லும் பொழுது கூட இதுல நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, அந்த சிறு குழந்தை என்னுடைய கண்ணாடியை பார்த்துட்டு அழகா ஓடி வந்து அந்த கண்ணாடியை பிடுங்கி விளையாடுறது. ஸோ அங்க இடத்துல ஆர்வம் அப்படிங்கிறதையும் பார்த்தேன். ஞானம்னா விழிப்புணர்வு. அப்படி ஒவ்வொன்னா இதை நான் மாணவர்கள்ட்ட இருந்து நான் இதை எடுத்தேன். இந்த இதை
அவர் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார் இந்த சமுதாயத்தை. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது. டிராபிக்ல ஒருத்தர் நிக்கிறான் அப்படின்னா ஹாரன் அடிச்சுக்கிட்டு டர்ன்னு அந்த ஆக்சிடென்ட் எடுத்துக்கிறது. அது எல்லாத்தையும் நோட் பண்ணி இதன் மூலம் மக்களுக்கு என்ன செய்தியை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு அவரு அவரு அவருடைய கருத்துக்களை நான் ரசித்ததை விட அவரு எந்தெந்த இடத்துல இருந்து எதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதுதான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். ஏன்னா அவருடைய 15 குறுஞ்செய்தியில இருக்கிற சாராம்சங்களை வந்து அழகா பகிர்ந்துக்கிட்டாரு. இன்னும் இது தொடர் நிகழ்வா அவருடைய செய்திகள் எப்படிலாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, எப்படிலாம் அதனுடைய விளக்கம் இருந்தது. அழகா சொன்னாரு. இதுக்கு 4 வரியில சொல்றதுதான் ஒரு செய்தி. அதுக்கு மேல போனா அது கட்டுரையா மாறிடும். அதனால சுருக்கமா சொல்லி அதே மாதிரி மக்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு செயல். அதை அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாழ்த்துக்கள். அவருக்கு உறுதுணையா இருந்த சித்ரா மேடம் அவங்க எல்லாம் வந்து இப்ப அந்த தமிழ் சொல்ல இருக்கிற ஏதாவது இலக்கணமோ இல்ல பிழைகள் ஏதாவது இருந்தா கூட அதை திருத்துறதுக்கு அவங்களும் உறுதுணையா இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களையும் இந்த நேரத்துல வாழ்த்துறேன். நன்றி சார். உங்களுடைய இந்த ஒரு பொன்னான இந்த செயல் வந்து இன்னும் மென்மேலும் அது இன்னும் பரவணும், எல்லாத்துக்கும் போய் கிடைக்கணும், சேரணும். நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி நன்றி. முதலில் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த, அதுவும் தொடராக நாம் இதை பயணிப்போம் என்று கூறிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக கற்பவள்ளி மேடம், நான் அந்த விளக்குனதை விட அவங்க சொன்ன அந்த சுருக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதற்காக மிக்க நன்றி. அதே போன்று அம்மா விஜயகுமாரி அம்மா வந்து அந்த வாழ்த்துக்களோடு துவங்கி அன்றாட வாழ்க்கையில் இந்த செய்திகள் எவ்வாறு பயணிக்கின்றது அப்படிங்கிறத சொன்னதுக்காக நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர். ஒரு செய்தி படிச்சுட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். அப்புறம் சில நேரங்கள்ல கேட்பாரு ஐயா வந்து இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி வாரத்துல ஒரு நாளாவது அந்த செய்தி சம்பந்தமா நேத்து இதை போட்டிருந்தீங்க, இது அருமையா இருந்தது, இது எப்படி தோணுச்சு அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஐயா கிட்ட கூட நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு மனதை தொட்ட ஏதாவது செய்தி இருந்தால் அந்த செலக்ட் பண்ணி கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த செய்தியை வந்து ஆர்வத்தோடு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சசிகலா சகோதரி, அவங்களும் இது வந்து என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, என்னை சுத்தி இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மெசேஜில் சொல்லுவாங்க, இல்லைன்னா கால் பண்ணியே சொல்லுவாங்க. நன்றி சகோதரி. அடுத்து அத்தனாரி ஐயா, அத்தனாரி ஐயாவினுடைய வாழ்த்து கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வளவு ஒரு அருமையான வாழ்த்துக்களுக்குரிய அதுக்கு நன்றி. சகோதரர் விஜயாலயன் சகோதரர் சொன்ன மாதிரி வேலைப்பளுவுக்கு இடையில் அடிக்கடி நிச்சயமாக வருகின்றேன். அன்பிற்கு நன்றி சகோதரர். அருள் சேவியல் சாரை பொறுத்த மட்டும் அவரும் வந்து என்னன்னா ரொம்ப ரசிப்பார். அந்த மெசேஜை வந்து குறுஞ்செய்தியை வந்து அதிகாலையில அனுப்பணுன்னே அவரை அந்த அனுப்புறதோ அதிகாலையில பார்க்கறதும் அவர் தான். அதையும் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு நல்ல ரசிச்சு அதை உள்வாங்கி, அதே மாதிரி இப்ப நான் அந்த குறுஞ்செய்தி உருவாவதற்கான பின்புலத்தை கூறியது, குறுஞ்செய்தியை விட அந்த உருவான பின்புலம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மனிதன் எப்போ அவனுக்கு வந்து ரொம்ப தொய்வாகிறான் அப்படின்னா, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உற்று நோக்கல. அப்பதான் அவனுடைய மனம் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவன் ஆட்டோமேட்டிக்கா போயிடுறான். அப்போ நம்ம சுத்தி என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அந்த நிகழ்வுகள் நமக்கு என்ன செய்தியை சொல்லிட்டு போகுது, நம்ம அந்த மாதிரி தான் பாக்குறது. 2 பேருக்கும் இடையிலான உரையாடல்கள். இப்ப நம்ம என்ன கூட கேட்பாங்க, இது நிறைய நண்பர்கள் வந்து இதை எங்க இருந்து எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. எடுக்கிறது இல்லப்பா, எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க வந்து அந்த 2 பேர்களுக்கு இடையிலான உரையாடல் கூட நமக்கான ஒரு செய்தியை சொல்லும்.
அந்த செய்தியை தான் நம்ம வந்து அந்த குறுஞ்செய்தியாக உடனே மாற்றிக்கொள்வது. இது புத்தகத்துல இருந்தோ இல்ல வெளியில இருந்தோ எங்கேயுமே எடுக்கிறது கிடையாது. அப்போ வந்து நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து மனமகிழ்வு, மனநிறைவு எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஒரு புத்துணர்வோடு பயணிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அது வந்து எனக்கு எனக்கு பிடித்த விஷயம். எங்க ஒரு பஸ்ல ஏறினா கூட சும்மா ஏறினோடனே மொபைல் எடுக்காம இருக்கிறதுக்கு கூடிய மட்டும் 2 நிமிடத்திற்கு ஒரு முறை மொபைல் எடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம்னாலே நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிய வந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. நன்றி சகோதரர். அதற்கடுத்ததாக கேட்பாளராக கலந்து கொண்டு கேட்டு மகிழ்ந்தமைக்காக, வாழ்த்தியமைக்காக, குறுஞ்செய்தியின் வழியாகவும் வாழ்த்துக்களை கூறியமைக்காகவும் அனைத்திற்காகவும் நன்றி. அடுத்த தொடரில் இன்னும் சிறப்பான குறுஞ்செய்திகளோடு சந்திப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். இதுல என்னன்னா, இப்ப என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒட்டுமொத்தமா எல்லா குறுஞ்செய்தியுமே இருக்கும். அடுத்த தொடருக்கு யாரேனும் ஒருவர் வந்து அவர் 10 செய்தியை தேர்ந்தெடுத்து அனுப்புனா கூட நான் அந்த மாதிரி கூட, ஏன்னா நம்ம தளத்துல இருந்தே அதை பயணிக்கிற மாதிரியா இருக்கும். அடுத்த குறுஞ்செய்தி 10 செய்தியை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து யாரேனும் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி, நீங்க எடுத்துக்கீங்க. அடுத்த அடுத்த தொடர்ல வந்து உங்கதான் நான் பேசுறேன். அதுல வந்து எதை மட்டும் பாத்துங்கன்னா, ஏற்கனவே இப்ப பகிர்ந்தது அதுல இல்லாம மட்டும் பாத்து. நன்றி 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 நன்றி. சிறப்பு. அடுத்த நிகழ்வுல சசிகலா அம்மா தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்ம அந்த 10 குறுஞ்செய்திகள் அடுத்த உரைக்காக ஆர்வமோட காத்துட்ருக்கோம். இதையும் ஒரு புத்தகமாக எழுத போறேன் அப்படின்னு சொல்லி பொன்னார் அவர்கள் சொல்லியிருக்காரு. நிச்சயமா ஒரு எழுத்தாளருக்கு உரிய பாணியில தான் இன்னைக்கு கூட பேசுனது அப்படிங்கிறது இருந்த மாதிரி இருந்தது. அதனால சிறப்பாக ஒரு எழுத்தாளராக உங்கள் பயணம் தொடங்க அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த காலை பொழுதை அருமையான செய்திகளால் நிறைத்ததற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ராமச்சந்திரன் ஐயா, பவளமணிமா, விஜயாலயன் ஐயா அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு தேவகுமாரி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.